الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே என்று ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த பட்டிமன்றத்தை நாம் ஆரம்பம் செய்கிறோம். பட்டிமன்றம் என்றாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல ஒளிஞ்சு. பொதுவாகவே நாம சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டிருக்கிறோம். கிளாஸ்ல வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம அதிகமாக என்னையும் சேர்த்து தான் அதிகமாக என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கவனிச்சிருக்கோம்? 3/4 மணி நேரமா? இந்த அவன் 20 வயசுல வாய்ப்பே இல்லை. அவ்வளவு அதிகமா நம்மளால செய்யவும் முடியாது. 10-15 நிமிஷம் தான் அதோடைய போர்வை நம்முடைய மனசுல உட்காரும். ஆனால் அதே கிளாஸ இன்னொரு பாணியில சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிருப்பான். ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பலைய உருவாக்கி எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அதை தாண்டி இன்னொருத்தனை என்ன பண்ணுவான், கூட இருந்துருச்சு, ஆமா மிஸ், ஆமா மேம், நானும் அதை தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் வரும். டீச்சர் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில, பாடம் எடுக்கக்கூடிய வாதியார் பதில் சொல்லக்கூடிய வகையில் அமையும். அப்படியே ஒரு சில சமயம் இவங்க சொல்ல உங்க கேட்க மாறி மாறி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. எழுதப்பட்ட வகுப்புகள் 1000 இருந்தாலும் இது போல நடக்கக்கூடிய விவாதங்கள் 1-2 இருக்கும், மனசுலயே பதிஞ்சிருக்கும். இன்றைக்கு அந்த நாள்ல அவன் கேட்டான், கேட்கும்போது நிறைய வாத பிரதிவாதம் ஆச்சு, நிறைய டிபேட் ஆச்சு, பயங்கரமான ஃபைட்டு வார்த்தையால என்பது போல நம்முடைய வாழ்க்கையில மறக்காத நினைவுகளா கண்டிப்பா இருக்கும். அப்ப இதுதான் பட்டிமன்றத்துடைய ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் போது அதற்கு பிரதிவாதத்தை வைக்கப்படுது, இதற்கான பதில் இதுவா என்று சொல்லும் பொழுது நமக்கே ஆர்வம். ஏன்னு கேட்டா, ஒரு பேசக்கூடிய பேச்சு என்பது நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறோம்னு வைங்களேன், அந்த தலைப்பை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கான நிலைப்பாடா இருக்கும். உங்களே கூப்பிட்டு வச்சு வந்து பேசுங்கப்பா அப்படின்னா முதல்ல பயப்படதான் செய்யும். கரெக்ட் தானே? நீங்க வா தம்பி, வந்து நில்லு, என்னையா கூப்பிட்டாரு அப்படின்னு தோணும். அப்படிதானே? நம்ம விஷயத்தை எதை சொல்ல வந்தோமோ அதை முடிப்பதற்கு தான் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் எத்தனைக்கும். ஆனால் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாம பாயிண்ட் எடுப்போமா, நேரடி ஆப்போசிட்டா இன்னொருத்தர் இன்னொரு பாயிண்ட் வைப்பான். அது நமக்கு ஆரம்பத்தை தரும். அதானப்பா, இது நம்ம யோசிக்காம விட்டோமே, இப்படி ஒரு பார்வை இருக்குதா என்ற அளவுக்கு நமக்கும் அந்த விஷயத்தை பற்றிய அறிவு, அந்த விஷயத்தை பற்றிய கல்வி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்மால பார்க்க முடியும். அதனாலதான் இது போல ஒரு செட்டப் உருவாக்கி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கல்வியை போய் சேர்த்திட முடியாதா, உங்களை இந்த விஷயத்தை பற்றிய ஃபுல் நாலேஜ கொடுத்துட முடியாதா என்ற ஒரு ஏக்கத்துலதான் நாம இந்த விஷயத்த நடத்துறோம். நாம அதற்கான உழைப்பை நம்முடைய பகுதியாக நம்ம செஞ்சிருந்தாலும் உங்களிடத்துல நாம எதிர்பார்க்கக்கூடியது அக்கம் பக்கத்துல எந்த டிஸ்கஷனும் இல்லாம, ஆமாமாடா இதேதான் நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு நாம பேச்சு எல்லாமே இல்லாம என்ன விஷயம் சொல்றோமோ, எது உங்களுக்கு முக்கியத்துவமா படுதோ அதை நோட்ஸா எழுதி வைங்க. கண்டிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே நாளைக்கு காலையில எழுப்பி கேட்டா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? பெரும்பான்மையா மறந்துடும். சரியா? எழுதி வைக்கும் பொழுது நாளைக்கு எழுந்திருச்சு அதை நீங்க பார்த்தாலுமே, சரி இந்த விஷயத்த பேசினாங்க, இந்த தலைப்புல இந்த விஷயங்கள் பேசினாங்க என்ற அடிப்படையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனை அமல்படுத்துவதற்கும் உங்களுக்கு எளிதாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த நாம நடத்துறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, இந்த செல்போன் பயன்பாடு சம்பந்தமா, அதாவது உனது மொபைல் உனக்கு நண்பனா எதிரியா என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் கிட்ட இப்போ செல்போன் இருக்கு? உங்களுக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க கை மொபைல். அப்பா அம்மா யாரும் இல்லை, உங்களுக்கு கவர் ஆகுது. சரியா? யாருமே பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுல நாங்க போட்டு கொடுத்துட மாட்டோம். சரியா? கவலைப்படாது, கை கீழே போடுங்க. தெரியல எத்தனை பேர் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா செல்போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவோ அப்பாவுடைய செல்போன், அப்பா எப்படா வீட்டுக்கு வருவாரு, செல்போன்ல கேம் விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? சரி, கைகளை போடுங்க. அப்ப பெரும்பான்மையா நம்ம பாக்குறோம்ல, இதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, உலக ஜனத்தொகை இருக்குல்ல,
அதற்கும் மேலா வருடம் செல்போனுடைய சேல்ஸ், செல்போனுடைய விற்பனை அதிகமாயிருச்சான். புரியல கணக்கு. 100 கோடி பேர் இருக்காங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. 120 கோடிக்கும் மேல உதாரணத்திற்கு செல்போன் விற்கலாம். ஏன்னா கணக்கு அப்படின்னு பார்த்தா ஆளுக்கு 2-3 செல்போன் அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் விற்பனை ஆகுது. அவன் என்ன பண்றான், உஷாரா என்ன பண்றான், 1.5 வருஷம் தான் போய் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்க செல்போன் போயிடும். பேட்டரி எவ்வளவு நிற்கும் நினைக்கிறீங்க, அதுக்கு லைஃப் அவ்வளவுதான். புதுசா வாங்கி உனக்கு இது போயிடும், அந்த விஷயம் போயிடும், இந்த விஷயம் போயிடும், டிஸ்பிளே போயிடும், கீழே போட்டீங்களா முடிஞ்சு. புது செல்போனை வாங்க என்று சொல்லி உங்களை வாங்க வைத்து பாப்புலேஷனை விட அதிகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு. அமெரிக்கா போல நாடுகள்ல 98% பேர், 198 பேர் செல்போன் வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் போன்கள் வச்சிருக்காங்க. சாதாரண போன்களை பத்தி நம்ம பேசவே இல்லை, அது தேவையான அளவுக்கு இருக்கிறதா தெரியல, நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, 98% நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவு இருக்கு. அவ்வளவு செல்போன்களுடைய பயன்பாடு இருக்கிறதாவும் நாம கேள்விப்படுறோம். அப்ப இந்தியா போல நாடுகள்ல, வளர்ந்து வரும் நாடுகள் பற்றியெல்லாம் நம்ம இருக்கிறோம். டெவலப்பிங் நேஷன்ஸ் நம்முடைய பொருளாதாரத்தை சார்ந்து 70% ஆஃப் இந்தியன்ஸ் செல்போன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுலயும் தாண்டி சரிப்பா வச்சிருக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் சராசரியா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஆவரேஜா சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துறாங்க யாருக்கும் தெரியுமா? எவ்வளவு நேரம் பயன்படுத்துறாங்க? பசங்க தான் தெரியும், சொல்லுங்க. சும்மா ஒரு நம்பர். ஒரு நாளைக்கு நான் கேட்கறது 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூக்கம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு தொழுகைக்கு 5 தொழுகை தொழுந்தீங்கன்னா அதுல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடிடும். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு. அதனையும் தாண்டி செல்போன்ல யூஸ் பண்ணக்கூடிய டைம், ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எவ்வளவு நேரம் யாராவது சொல்ல முடியுமா? என்னமா? 5 மணி நேரம். வேற 3 மணி நேரம், 15 மணி நேரமா? அடி 12 மணி நேரமா? சரி, 12 மணி நேரம் அப்ப நடக்குது. உண்மைதான். அதுவும் தம்பி சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது, சிரிக்கிறது கிடையாது, உண்மையாதான் தம்பி சொல்றாரு. 12 மணி நேரம் சராசரியா பெரியவங்க எல்லாம் சேர்த்தா 4 மணி நேரமா? இளைஞர்கள், அதாவது நீங்க மட்டும் கணக்கெடுத்தா, உங்களை மட்டும் இந்த டீனேஜர்கள்ல 13 இருந்து 25 வரைக்கும், 13 இருந்து 19 டீனேஜ், அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டீனேஜ் முடியல 13, 14, அதனாலதான் அந்த டீன் 25 வரைக்கும் கணக்கு போட்டா 6.5 மணி நேரம் என்று சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 6.5 hours. ஒரு முழு ஃபுல் டைம் ஜாபுக்கான டைமை செல்போன்ல பயன்படுத்தப்படுது. அப்ப அதற்கு எப்படி அட்வான்டேஜஸ் இருக்கோ, எப்படி அதுல நன்மைகள் இருக்கோ, அதே போல சம அளவு தீமைகளும் வளர்ந்துகிட்டு வரதை நாம பார்க்கிறோம். இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் மக்கள் மத்தியில போய் இருக்குது. எங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சாளர் இடத்துல, நாய்கள் இடத்துல கேட்டு பாருங்க. பெற்றோர்கள் கண்டிப்பா ரிக்வஸ்ட் வைக்கிறான், பை கண்டிப்பா செல்போனை பத்தி பேசுங்க. என் பிள்ளைய என்னால கட்டுப்படுத்த முடியல, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் வந்தமே எடுத்து வச்சுக்கிறேன், எந்த பேச்சையும் கேட்கறது கிடையாது, அப்பா அம்மாவா மதிக்கிறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, தூங்குறது கிடையாது. இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம கிட்டே சொல்றதை நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியும். நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா பாய் அப்படின்ற அளவுக்கு தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்கள், இது சம்பந்தமான கல்வி நமக்கு தேவைப்படுது. அது என்னதுதான், எப்படி அதை அணுகுதல், இஸ்லாம் அதற்குடைய வழிகாட்டுதல் என்னென்னலாம் சொல்லப்படுது என்ற அடிப்படையில நாம இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பேசக்கூடிய விஷயத்த உளமாற வாங்கி அதை எப்படி அமல்படுத்துறது என்ற விஷயத்தின் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்தடுத்த அமர்வுகளை நம்ம அமைச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புல பேசுறதுக்காக, உனது மொபைல் உனக்கு நண்பனா எதிரியா என்ற தலைப்புல நண்பன் தான் என்று சொல்வதற்கு சகோதரர் இலியாஸ் எம்ஐஎஸ்சி அவர்களும் சகோதரர் அப்துல் ரஷீத் எம்ஐஎஸ்சி அவர்களும் இருக்கிறார் நம்முடைய வலது பக்கம். சரிங்களா? அவங்க நண்பனே, செல்போன் என்பது பயன்பாட்டுக்கு நண்பன் தான், தேவைதான், உங்க டீம் தான். சரியா? எது நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறாங்க. செல்போன் என்பது எதிரியே, உனக்கு கண்டிப்பா அது நன்மை பயக்கல, நன்மை இருக்கக்கூடிய விஷயத்தை விட அதிகமான தீமையை தான் தருது அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு சகோதரர் கல்லிடையாசர் எம்ஐஎஸ்சி அவர்களும் சகோதரர் முகமது நூக்மான் அவர்களும் நம்மிடையே வந்திருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அதிகமா பிரதிபலிப்பாங்கல்ல, நன்மை அதிகமா எதிர்பார்ப்பாங்கல்ல. எப்பவுமே பார்த்தா நமக்கு பிடிச்ச விஷயம் நல்லதா இல்லைன்னாலும் நம்ம எடுப்போம். பொதுவாக உதாரணத்தை சொல்றது, கண்ணை மூடிக்கோங்க பாவா,
ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க வீட்டுல, புகையா கிளம்பு. அந்த புகை தாண்டின பிறகு 2 விஷயம் கண்ணு முன்னாடி நிக்குது. ஆரஞ்சா சிக்கச்சேன்னு ஒரு கேரட், பக்கத்திலேயே ஒரு டைரி மில்க் சாக்லேட். எதையா எடுப்ப? என்ன சார் இதெல்லாம் கேள்வியா? கண்டிப்பா எதான் எடுப்போம், டைரி மில்க் சாக்லேட். நான் கேட்கவே இல்லை, பதிலா வருது. ஆனா நல்லது எது? எல்லாருக்கும் தெரியல. ஏன் அப்ப டைரி மில்க் பக்கம் கை போகுது? ஆசை. சரியா? அதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா, எந்த விஷயத்துல அந்த அளவுகள் வைக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா, எப்போ கேரட் எடுப்போம், எதற்காக கேரட் எடுக்கணும் என்ற விஷயத்தை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையே இந்த கல்விதான். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு எதிரி அணி என்ற அணியில சகோதரர் முகமது லுக்மான் அவர்கள் உங்களிடையே இப்பொழுது உரையாற்றுவார்கள். உங்கள் அனைவரும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம். ஒரு ஆரோக்கியமான அறிவு சார்ந்த ஒரு பட்டிமன்ற விவாத அரங்கத்தின் முதல் செய்தியாக, அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞராகிய உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நடுவர் அவர்கள் சொன்னதை போன்று உங்களை பெற்றெடுத்தவர்கள் உங்கள் மீது எப்படி அக்கறை கொண்டு உங்களை காக்க வேண்டும், உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்களோ, அது போன்ற ஒரு அக்கறையோடு என்னுடைய இந்த தலைப்பின் சொல்லிக்கொள்ளும். அதாவது இந்த கைபேசி என்பது இன்றைக்கு உலகளாவிய அளவில் மனிதர்களுக்கு எப்படி தண்ணீரும் உணவும் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டதோ, தண்ணீர் இல்லாமல் கூட ஒருவேளை ஒரு 5 மணி நேரம் இருக்கலாம் மனுஷன். சாப்பாடு இல்லாம கூட 2 நாள் 3 நாள் பற்றி கிடந்துடலாம். போன் இல்லாம இந்த தண்ணீரையும் உணவை விட அத்தியாவசியமாக முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு கைபேசி ஆகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது உலக அளவில் கட்டில் குழந்தையிலிருந்து கட்டையில போற 1000 வரைக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது தவிர்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சென்றடைந்திருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு போன இந்த செல்லுடைய இந்த கைபேசியினுடைய பயன்பாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது நண்பனாக நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் அது நண்பனாக இருப்பதனால்தான் இன்றைக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறோம். பேசக்கூடிய நானும் வைத்திருக்கிறோம், நீங்களும் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த நண்பன் என்ற தன்மை இருக்குது, அது அக்கறையற்ற நண்பனாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கைபேசி என்ற இந்த பழக்கத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள், என்ன பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், முதல்ல நீங்க உள்ள போகக்கூடிய விஷயம், அடிமையாகக்கூடிய விஷயம், அதற்கு முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் கேம் தான். இந்த கேம்ல தான் முதல்ல பிள்ளைங்க ஏதோ போறது. சின்ன பிள்ளைக்கு போகும்போது என்ன செய்யறோம்? சாப்பாடு ஊட்டும் போது ஒரு காட்டுல காட்டுறோம். அதை காட்டினாலே பிள்ளை சாப்பிடுது. அதை காட்டணும் காட்டினது பாத்தீங்களா? வீட்டுல யாராவது சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு இந்த கார்ட்டூனை காட்டினாதான் பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் என்ற லெவலில் ஆரம்பித்து அதற்கு பிள்ளைகள் என்ன செய்யுங்க, கேம் என்ற லெவலுக்கு பிள்ளைங்க போகுது. இந்த கேம் என்ற இந்த செயல் இன்றைக்கு எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தினது சொன்னால், சில கேம்லாம் சமீபத்தில் வந்தது. அது பிரபலமான கேம் என்று சொன்னால் புளூ வேல்ட் ஒரு கேம் இருந்தது. உலக அளவில் பல 100 உயிர்கள் படிப்போனது. அதனால் படித்தவர்கள், நல்ல உயர்ந்த சிந்தனை உள்ளதை கூட அடிமையாகி இந்த உலகில் கேம்ல எவ்வளவு உட்கார்ந்து நம்மள ஆப்ரேட் பண்றா, அப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய கட்டளை ஒரு கேம். அது ஒரு ரூம்ல இருப்பான், நீ போ, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டார்கெட் என்னன்னு சொன்னா, நீ மெய்வெளியில அந்த ஹைவேல போய் நடுவில் நிற்கணும். அப்படி 2-3 நிமிஷம் நின்று விட்டால் இதான் உனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்றெல்லாம் அவர்களுக்கான டார்கெட் கொடுக்கப்பட்டு அவனை முட்டாளாக்கி அவனுடைய உயிரை மாற்றக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு கேம் உருவாக்கப்பட்டது. தன்னுடைய விரலை தானே வெட்டி கொள்ளக்கூடிய நிலையிலெல்லாம் கேம்கள் உருவாக்கப்பட்டது. விரலை தானே வெட்டிக்கிறாங்க.
இப்படி எண்ணற்ற விளையாட்டுகள் கேம்கள் எல்லாம் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டு எத்தனையோ உயிர்கள் மாய்க்கப்பட்டதினால் அந்த கேம் எல்லாம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கேம் தடை செய்யப்பட்டால் அடுத்த கேம் வந்தது. முழுமைகளுக்கு பிறகு ஒரு கேம் வந்துச்சுங்க. அது என்னது? என்னமா மோமோ. அதற்கு ஒரு கேம் பப்ஜி. ஒரு தடவை பாக்குறேன், நம்ம மகளிர் வந்துட்டு பள்ளியாசல வெளியே உட்காந்துருக்கீங்க. எல்லாம் இஸ்லாமிய சூழல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு சவுண்ட் ஒண்ணு வருது. பயங்கரமா சத்தம் இருக்கு. எங்கேயும் ஆள் இல்லைன்னு பார்த்தா ஒரு போட்டி போட 5 பசங்க உட்காந்துருக்காங்க. இன்னமும் தெரியல, கிட்ட போட சொல்றாங்க. அதே போக என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நல்ல வேலை நம்மள அடிக்கலன்னு. ஆமா, நல்ல வேலை. போனலாம் அட்ராங்கலாம் கேம்ல கத்து கொடுக்கலாம் பாருங்க. அந்த பிள்ளைகள் இந்த பப்ஜிக்கு அடிமையா, பப்ஜின்ற கேமும் மோமோங்கிற கேமும் இப்படி ஒண்ணு இந்த கேம்ல பிள்ளைகள் அடிமையாகி இந்த பிள்ளைகளுடைய என்ன தெரியுங்களா, இன்றைக்கு கை சேதத்துக்குரிய விளைவு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான விளையாட்டுகளை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். யதார்த்தமான விளையாட்டு இருக்கு இல்லைங்களா? முதல்ல இதுல உள்ள விபரீதத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. பப்ஜி விளையாடி போய் மெட்ராஸ் பாத்தீங்கன்னா இல்லையா? சமீபத்துல பாருங்க, டெல்லியில ரோட்ல போயிட்டு இருக்கோம், துப்பாக்கி மாதிரி பொம்மை துப்பாக்கி கட்டிக்கிட்டு போறான். என்னடா முடிஞ்சு போயிட்டாங்க. எத்தனையோ என்ன சொல்றது, மனநோயாளியான இளைஞர்கள் ஒண்ணுதான் வெளியில வந்துச்சுங்க. மனநோயாளியாகி தன்னுடைய பெற்றோர்கள் விளையாடுவதற்கு செல்போன் தராததினால் ஞாபகம் வச்சுக்கங்க, இங்க இருப்பவர்கள் நம்மி கூட சில பேர் இருக்கிறாங்க கடும் கோபத்துக்குள்ளானவர்கள். உண்மையா இல்லையா? பெற்றோர்கள் விளையாடுவதற்கு செல்போன் தராதனால டென்ஷன் ஆனவர்கள் இருப்பாங்க, டேபிள் அடிச்சவங்க இருப்பான். அதே மாதிரி வீட்டு வேலைகள் செய்யாம தூக்கிட்டு போறவங்க இருப்போம், சாப்பிட மாட்டேன் போறவங்க இருப்பான். இந்த விளைவுகள் எல்லாம் மனநோயினுடைய வெளிப்பாடு. முதல் ஸ்டேஜ் ஏ கிரேட் பி கிரேட்ங்கிற மாதிரி நம்ம ஏ கிரேட்ல தப்பிச்சுக்கிறதுக்கு உள்ள வழிகளை நமக்கு வந்துருச்சு அல்லாவுடையனால. அதுக்குண்டான முக்கிய மருந்தாக தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடு சௌகரியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் மாதிரி கேம்ல அடிமையானவங்களுடைய நிலை என்ன பாக்குறீங்க? ஃபுட்பால் விளையாடுறாங்க, அவனை 4 கோல் போட்டே இருக்கலாம், இவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு அவனுக்கு, ஒபிசிட்டி, திண்ணிலே உட்கார்ந்துட்டு ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பால் என்பது ஒரு அழகான ஒரு விளையாட்டு. கால்பந்து அந்த மைதானத்தில் சென்று ஒரு 2 நிமிஷம் அவங்களால ஓட முடியாதுங்க. ஓட முடியுமா? நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நுரையீரல் பலம் இருக்க வேண்டும், இதய துடிப்பு சமசீராக இருக்க வேண்டும், காலில் வலு இருக்க வேண்டும், சிந்தனை ஓட்டம் இருக்க வேண்டும், கண் பார்வை கூர்மை இருக்க வேண்டும், செவித்திறன் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறது. எங்க பால் வருது, எந்த இடத்துக்கு போக போகுது, நுண்ணிய அறிவாற்றல் மைக்ரோ செகண்ட் வேலை செய்பவர்கள் தான் இந்த கால்பந்து விளையாட முடியுங்க. கால்ல பலம் அவ்வளவு இருக்கணும், உடல் அவ்வளவு ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணணும். சின்ன உட்காந்துக்கிட்டு அவனுக்கு உட்காந்து பக்கத்துல ஒரு என்ன சொல்லுங்க சிப்ஸ் பாக்கெட்டுங்களா, லேசு 3 லேசு பாக்கெட்டை திண்டுக்கிட்டு மாப்பிள்ள நான் 8 கோல் போட்டேன். எதுல? ஃபுட்பால்ல. இது அவனுடைய அறிவை வளர்த்ததா? வளர்த்ததா? இல்ல. உடல் ஆரோக்கியத்தை வளர்த்ததா? இல்ல. இல்ல சிந்தனையை வளர்த்ததா? இல்ல. எதையும் அவனுக்கு வளர்க்கவில்லை, அவனுடைய எல்லாவற்றையும் அவர் நாசம் செய்திருக்கிறது. இவன் நண்பனா எதிரியாது? நண்பன் மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய எதிரிங்க. ஆனா கேட்கணும், எதிரினா கூட தூக்கி எடுத்திருப்போம். இன்றைக்கு நண்பன் மாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். சரி, இவெல்லாம் பார்த்துக்கிட்டு வரது. இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் வழி கேட்டுட்டு போவா பாத்தீங்களா? முடிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். அதாவது சில பேர் வழி கேட்பாங்க. எப்படி கூகுள் ஆட்சி கேட்டு அது கூகுள் சொல்லுங்க, எப்படி இங்க இருக்கும் அங்க போகும். மூலியை வேலை செய்ய மாட்டான், மனிதர்கிட்ட கேட்க மாட்டான், 4 பேர் நிப்பாங்க கேட்க மாட்டான். இப்படியே போயிட்டே இருக்கும். சேர்ந்து பார்த்தா பாதி பாலத்துல இருந்து கீழே வந்து தவக்கலை கவுத்து கிடக்கிற மாதிரி கிடக்குறான், காரணம் கவுந்து கிடக்குறாங்க. அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. ஆக இந்த செல்போன் கைபேசிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவை சார்ந்ததை தவிர நம் மீது அக்கறை உள்ள நண்பர் கிடையாது. அது எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடிய ஒன்று.
நம்ம சில விஷயத்தை ஆசிரியரிடத்தில் கேட்கலாம், சில விஷயத்தை பெற்றோரிடத்தில் கேட்கலாம், சில விஷயத்தை அண்ணன் சகோதரிடத்தில் கேட்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நமக்கு தகவல் தரக்கூடிய இது போன்ற கைபேசிகள் இன்றைக்கு ஆபத்தை தான் அதிகமாக விளைவித்துக் கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்வை நாசம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக இன்றைக்கு உலகம் அறிந்திருப்பதினாலும் நம்முடைய ஊரில் அது நடப்பதினாலும் தான் இது போன்ற நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகள் அறிவார்ந்த வகையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கருத்தரங்கு நடத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமான ஒரு விஷயம், ஃபுல்லாவே இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகல அப்படின்றதெல்லாம் முன் வச்சு அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை போகும் பொழுது அறகுறையா விஷயங்கள் நடத்தப்படுது என்பதையும் அவங்க முன் வச்சு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கேமை சார்ந்து கேம்னால் உருவாகக்கூடிய உடல் பிரச்சனைகள், சின்ன வயசுல ஒபிசிட்டி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுக்குல அர்பன் ஏரியாஸ், அதாவது நகர்ப்புறங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திடும். சின்ன வயசுல எல்லாம் அதிகமா விளையாடக்கூடிய வயசு, ஆனா அதையும் தாண்டி இப்பொழுது உட்கார்ந்தே வீட்லயே எல்லாமே செய்யக்கூடிய விஷயத்த இது நடைமுறைப்படுத்திய காரணத்தினால ஒபிசிட்டி, குண்டா போறாங்கல்ல, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நகர்ப்புறங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் வந்து பார்க்கப்படுது. சரி, அடுத்ததா என்ன நம்ம பார்க்கணுமா, உங்களுடைய நண்பன், அதாவது மொபைல் நண்பனே என்ற தலைப்புல சகோதரர் இலியாஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலைஹி. அன்றைய சகோதரர், உனது மொபைல் உனக்கு நண்பனா இல்லையா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் நண்பனே என்கிற அணியின் சார்பாக பேசுவது. ஏற்கனவே ஆரம்பத்திலேயே ஆரம்பித்த அண்ணன் சொன்னாங்க, எப்படி நீரின்றி அமையாது உணவும் அதுபோன்று போனின்றி எந்த உயிரும் வாழாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையில் போன் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கூட இருந்துருவாங்க, போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. அதான் நிலை. இப்ப இந்த போன் இல்லாம இருக்க முடியாது என்கிற நிலைக்கு நாம ஒட்டுமொத்தமாக கடந்து வந்து விட்டோம். அதை இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில அது சாத்தியமும் இல்லை, அது சரியான ஒரு நிலையும் கிடையாது. அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியா இருக்கிற மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த போனை, இந்த ஸ்மார்ட் போன், இது போன்ற இந்த தொலைபேசிகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நமக்கு நன்மையாக இருக்கும் என்கிற அடிப்படையில தான் நம்ம பேச வந்திருக்கோம். அதை நண்பன் என்கிற அடிப்படையில் நாம் எடுத்துக் கொள்வோம் என்றால், அதை சரியான வகையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்றால், அது ஆக சிறந்த நண்பனாக இருப்பதிலேயே மிக சிறந்த நம்முடைய நண்பன் கூட அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, நமக்கு அவ்வளவு விஷயங்களை தந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு விதமான விஷயங்களை நமக்கு தரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சாதனமாக அந்த சாதனம் இருக்கும். அதே நிலையில் அவங்க சொன்ன போல கேம் விளையாடினா நாசமா தான் போகும், அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அவங்க அடுக்கடுக்கா சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடிய உண்மைகள். அப்படிப்பட்ட நிலையில் அதையெல்லாம் விட்டு தவிர்த்து அதை நாம நண்பனாக மாற்றுவதற்கு என்ன வழி? இல்லாமல் இருக்க முடியாது. இப்ப அதை எதிரியாக்குறதை விட நண்பனாக்கிக் கொள்வதுதான் சிறந்த வழி. அப்படிப்பட்ட நிலையில் அதை நண்பனாக்கிக் கொள்வதற்கு எந்த வகையில நாம செயல்பட வேண்டும், எந்த மாதிரி எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு விதமான அம்சங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நாம நண்பனாக்கி கொண்டோம்னீங்கள, நமக்கு அவ்வளவு பெரிய சிறப்புகள், அவ்வளவு விதமான விஷயங்கள் அதுல இருந்து கொண்டிருக்கிறது. அதை எதிரியாக்கக்கூடிய பட்சத்துல பல்வேறு விதமான நமக்கு தேவையில்லாத பல்வேறு விதமான நிலைகள் ஏற்படுகிறது தவிர, அதை நண்பனாக்கி கொள்ளக்கூடிய பட்சத்துல நமக்கு மார்க்க ரீதியாக ஏராளமான நன்மைகள், இந்த உலக ரீதியாக ஏராளமான நன்மைகள் பெற்றுத் தருவதற்குண்டான ஆக சிறந்த ஒரு சாதனம் அந்த சாதனம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில எப்படியெல்லாம் அந்த சாதனத்தை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பொறுத்தவரையில், அதை இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதை நம்ம சொல்லலாம். அவ்வளவு விதமான அறிவுகளை நமக்கு பெற்றுத்தருது. நிறைய விதமான விஷயங்கள் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கக்கூடிய செய்திகள், ஒவ்வொரு நாளும் நமக்கு வீடியோக்களின் வாயிலாக அல்லது சில செய்திகளின் வாயிலாக நமக்கு வருகிற செய்திகள் எல்லாமே
அவ்வளவு விதமான அறிவுகளை தருகிறது. ஒரு சமயத்துல ஒரு செய்தி கொண்டு போய் சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு லெட்டர் வழியா அல்லது மற்ற ரீதியில அனுப்ப வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்ப செய்திகள் கொண்டு போய் சேர்ப்பது, தகவலை கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப ஒரு கடினமான நிலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த போன்களின் மூலமாக ஒரு செய்திகளை பரப்புவதாக இருந்தாலும், ஒரு செய்திகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் மிக சிறந்த முறையில் அடுத்த செகண்ட் போயிடும். மெசேஜ் ஆக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப் போன்ற எந்த சமூக வலைதளங்களின் மூலமாக இருக்கட்டும், நாம எல்லா விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்கிறோம். நாம நமக்கு தெரிந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம். அதுல நாம அதை எந்த வகையெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் தாவாவுக்கு அவ்வளவு சிறந்த ஒரு அம்சமாக அது இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய தாவா செய்யணும். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நிறைய விதமான விஷயங்களை எடுத்து வைக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம போய் சொல்றதை விட ஆட்களுடைய அந்த உழைப்பை விட அதிகமான உழைப்பு எதுல இருக்குது அப்படின்னு கேட்டா இந்த போன்களின் வாயிலாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க அதிகமான மக்கள் இந்த தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிட்டே அது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய விதமான தகவல் இந்த தர்பியா நிகழ்ச்சி நடக்க போகிறதுங்கிற தகவல் நமக்கு அதிகமான மக்களுக்கு கிடைத்தது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த போன்களின் மூலமாகத்தான் கிடைத்தது. இதன் மூலமாகத்தான் நம்ம இதை கற்றுக்கொண்டோம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம், நிறைய பேர் வந்திருக்கிறோம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அதுல போடப்பட்ட அந்த தகவலை அறிந்து அப்ப நம்ம அதுல ஏதோ நமக்கு ஒரு செய்தி நமக்கு தெரியும், அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த போன்களின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் போன்களின் வாயிலாக தாவா செய்து கொண்டிருக்கிறோம். அவ அன்றைய காலத்துல ஒரு ஹதீஸ தெரிந்து கொள்வதற்கு 1000 கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒரு செய்தியை மார்க்க அறிவை தெரிந்து கொள்வதற்கு சென்றார்கள். அவருடைய வீடுகளிலே காத்து கொண்டிருந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹிலிருந்து கிடைத்த ஒரே ஒரு செய்தியை நபித்தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதே அவ்வளவு கஷ்டங்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு இலகுவான முறையில் தெரிந்து கொள்வதற்குண்டான வழிவகைகள் இருக்கிறது. ஆனால் நாம ஷைத்தான் நம்மை வேறு வழியில கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த நன்மையின் மூலமாக வந்துவிடக் கூடாது, நம்ம நாளை மறுமையில் நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போனை ஒரு அவனுடைய நண்பனாக ஆக்கி நம்மை எதிரியாக மாற்றக்கூடிய நிலையில இந்த ஷைத்தான் பல்வேறு விதமான சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கான். அதெல்லாம் அடுக்கடுக்கவா நம்ம எதிரணியில் அடுக்குவாங்க நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில ஷைத்தான் நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத குறிக்கோளா வச்சிருக்கான். அதை நம்ம ஒரு காலம் இடம் கொடுத்து விடக் கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமுறை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ரொம்ப இலகுவான மார்க்கம். கது தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி உங்களுக்கு தெளிவாகி விட்டது. ஃபமை யஃபுர் பித்தாவுத், யார் ஷைத்தானுடைய வழிகளை புறக்கணித்து வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு யார் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நேரான வழியில் வருகிறாரோ அவர் சரியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். லன் ஃபிஸாமலஹா, எந்த விதமான கோணல் இல்லாத நேரான கயிற்றை, அவர் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கும். அந்த அடிப்படையில ஷைத்தான் ஏராளமான வழிகளில் வருவான். நம்மை வழிகெடுப்பதற்காகவே அவன் அல்லாஹ்விடத்தில் சபதம் போட்டு வந்திருக்கிறான். அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கிய தேவையாக நாம் பயன்படுத்துகிற இந்த போர்களின் மூலமாக ஏராளமான வழியெடுக்கக்கூடிய அந்த நிலையில் ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை நம்ம எப்படி எல்லாம் மாற்றணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தாவாக்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகள் அதை கொடுக்கிறான். நம்ம பல்வேறு விதமான விதி நிலையில அந்த போன்களை திசை திருப்பப்படுவோம் என்றால் ஒரு வீடியோ வருதா, அந்த வீடியோ பார்த்துட்டே போயிடும். நம்ம எதுக்காக எடுத்தோமோ அதை மறந்துடுவோம். அந்த அளவுக்கு திசை திருப்பல்கள் அந்த போனில் இருக்கிறது. அப்ப அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதுல நம்ம ஒவ்வொரு முறை அந்த போனை ஆன் பண்ணும் போதும் அந்த போன்கள்ல குர்ஆனுடைய வசனங்களை நாம வைப்பதன் மூலமாக குர்ஆன் வசனத்தை ஒரு போனை ஆன் பண்றோம்னா நீங்க பாருங்க, ஒரு போன்லயே நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நாள்ல என்னென்ன ஆப்பை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணோம், எவ்வளவு நேரம் அதுல முழுகி கிடக்கிறோம் அப்படிங்கிற தகவல்லாம் வரும். அதே மாதிரி குர்ஆன் ஆப் இருக்கும். அந்த குர்ஆன் ஆப்ல நீங்க குர்ஆனை எவ்வளவு நேரம் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த தகவலும் இருக்கும். என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கும். அதுல நம்ம போய் பார்த்தோம்னா வாட்ஸ்அப் 5 மணி நேரம், பேஸ்புக் 6 மணி நேரம், இன்ஸ்டாகிராம் 10 மணி நேரம் அப்படின்னு அவ்வளவு நேரத்தை காட்டும். போனை எடுத்து பார்த்தா பல மாதங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம மாற்றோம். போனை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நண்பராக மாற்ற வேண்டும் என்றால் அதை நம்ம மாற்றி நாம் ஒவ்வொரு முறை போனை எடுக்கும் போதும் நம்முடைய ஸ்கிரீன்லேயே ஆரம்பத்திலேயே ஒரு வசனத்தை அது போடுறது, டெய்லி ஒரு வசனத்தை போடக்கூடிய மாதிரியான ஆப்புகள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட நண்பராக்கக்கூடிய விதத்தில் அதை நற்காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவை, குர்ஆன் வசனத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கு சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள், போகக்கூடிய வழிபோக்கில் போயிட்டு இருப்பாங்க.
ஒரு சஹாபி 6 வயது சிறுவர், அவர் குர்ஆன் அதிகமா மனப்பாடம் பண்ணி இருக்கிறார், அவர் தொலை வைக்கிறார். எப்படிங்க தொலை வச்சீங்க, எப்படிங்க இவ்வளவு வசனங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். நமக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை பாருங்கள். இங்க நிறைய சஹாபாக்கள் வழிபோக்கர்கள் வியாபாரத்துக்காக போவாங்க வருவாங்க. அப்படி போகும் பொழுது ஒவ்வொரு வசனமாக நான் தெரிந்து கொள்வேன், அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நான் இந்த வசனங்களை எல்லாம் நிறைய மாப்பாடம் செஞ்சு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம போன்ல முழு குர்ஆன் இருக்குது. நாம எந்த விதமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் சும்மா வாய்ஸ் நோட் போட்டா போதும், அவ்வளவு விதமான குர்ஆன் வசனங்கள், அது சார்ந்த ஹதீஸ்கள் எல்லாமே அந்த குர்ஆன் போன் என்று சொல்லக்கூடிய நண்பனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பயன்படுத்துகிறோமா? அப்படி பயன்படுத்தினோம் என்றால் குர்ஆன் ஆக சிறந்த நண்பனாக நமக்கு நண்பன் கூட பல விஷயங்களை மறைச்சிருவோம். எங்க இவன் நம்ம அதிகமா சொன்னா நிறைய தெரிஞ்சுக்குவானோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவன் மறைத்து விடுவான். ஆனால் இந்த போன் என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாவற்றையும் நமக்கு அப்படியே சொல்லி அதன் மூலமாக எந்த விதமான கருத்துக்கள் இருக்கிறது என்கிற எல்லா விதமான தகவலையும் சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திறமையை சொல்லி காட்டுகிறான். வலா யஸ்தவில் ஹஸனத்து வ ஸய்யா, நன்மையும் தீமையும் சமமே ஆகாது. நன்மையும் தீமையும் ஒருவரும் ஒன்று கிடையாது. எப்படி இது எது சிறந்ததாக நன்மையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட நன்மை மூலமாக நீங்கள் அந்த தீமைகளை அழித்து விடுங்கள், நன்மையை கொண்ட தீமையை அழித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் போன்ல நிறைய தீமைகள் இருக்கிறது, நிறைய விதமான திசை மாற்றங்கள் இருக்கிறது, நிறைய விதமான பாவங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளை கொண்டு இது போன்ற நிறைய நற்காரியங்களை கொண்டு இந்த போனை நம்ம பயன்படுத்துகிறோம் என்றால் இதல்லதீன பைனஹும் அதாவத்தும், எதற்கு மத்தியில் உங்களுக்கும் அதற்கும் அந்த கடுமையான பகமை இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பகமை, அந்த தீமைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் என்பது அது நெருங்கிய நண்பனாக உங்களுக்கு மாறிவிடும், அது உங்களுக்கு நெருக்கமானதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் இந்த போன நற்காரியத்திற்காக பயன்படுத்தணும்னா, நல்வழியில பயன்படுத்தணும்னா அது சிறந்த நண்பன் என்பதை புரிந்து நண்பனாக பயன்படுத்துவதற்குண்டான வழிகளை அதிகமாக தேர்வு செய்வோம். அதுதான் நமக்கு சிறந்தது என்பதை சொல்லி இந்த உரையை பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நண்பன்ற அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமா இந்த செல்போன் மூலயமா வந்த ஆட் பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அது மூலியமா நம்ம வந்திருக்கோம். இதுவே ஒரு தாவாக்கான ஒரு அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், தாவா சார்ந்து போயிட்டு இருக்கும்போது நடுவுல நோட்டிபிகேஷனோ ஆடோ வருது. அந்த ஆடுல இருந்து போனோம்னா திரும்பி வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிறத நம்ம பார்க்கணும்ல. இப்படியே நம்ம போயிட்டுறதையே நம்ம பார்க்கணும். முறையா பயன்படுத்தணும் அப்படின்றத சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா எதிரியை அணியில சகோதரர் கல்லிடை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எதிரணியில உள்ளவர்கள் பேசுறாங்க. இதுல எந்த நன்மை இருக்குன்னு பேசல. நீ நன்மை மட்டும் செய்யி, கடைசி வரைக்கும் என்னது, நீ நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்க போன, கெட்டதுக்கு பயன்படுத்தாத. அங்க பேச ஒண்ணும் இல்லை, சரக்கு எதுவுமே கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க, நண்பன் கூட கொஞ்சத்தை சொல்லிக் கொடுப்பான், போன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பான். அதான் பிரச்சனை. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதா அந்த பிரச்சனை. ஒரு தகுதி தராதரம் பார்த்து சொல்லிக் கொடுக்கணும்ல. இந்த வயசுல உள்ளவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும், கொடுக்காது. எல்லாத்துக்கும் ஒரே கண்டென்ட் தான் கொடுக்கும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் போட்டுக்கோ, நீங்க 18+ தான் கேட்கும். எப்படி கேட்கும்? 18+ அப்படி கேட்கும். நம்மளால என்ன ரொம்ப நேர்மையானவன் இல்ல, நான் 18+ இல்ல 16 தான், உடனே ஒரு வெளியே வந்துடுவேன். ஆமான்னு சொன்னா எனக்கு தெரிய போகுது. 10 வயசுல உள்ளவனே 18+ தான் ஆமான்னு கொடுத்து உள்ள போவான். உள்ள போயிட்டு அவன் என்ன பார்க்க கூடாத எல்லா கருத்தையும் பார்ப்பான். நண்பன் என்ன செய்வானா, கொஞ்சம் தகவல் தான் கொடுப்பான். செல்போன் எல்லா தகவலையும் கொடுப்பேன். எல்லா தகவலையும் கொடுக்கறதா எங்க பிரச்சனை. செல்போனால விளையக்கூடிய தீமைகள் அப்படின்னா இந்த இன்டர்நெட் இதுக்கு ஒரு பிரதானமான ஒரு காரியம். டார்க் வெப் என்று சொல்லுவார்கள். இந்த டார்க் வெப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வெளியே தெரிந்த வலைதளங்கள் என்று இருக்கிறது, இணையதளங்கள். வெளியே தெரியாமல் மறைமுகமாக இருக்கக்கூடிய இணையதளங்களும் இருக்கிறது. இதுல என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா? செல்போன் இல்லாத காலத்துல பாம்பு எப்படி வைக்கணும் தெரியாது. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பாம்பு தயாரிக்கணும். என்ன செய்யலாம்? பாம்பு தயாரிக்கலாம். ஒரு பெண்ணை ஆபாசமாக படம் பிடிக்கலாம், ஆபாசமாக சித்தரிக்கலாம், விலை பேசலாம். பெண்கள் என்ன செய்யலாம்? போட்டோ பிடிச்சி இந்த பொம்பளை உனக்கு இவ்வளவு கடத்தி தரேன் என்று விலை பேச முடியும் போன்ல. இதெல்லாம் நடக்கவா செய்யுது? அப்படின்னா நடக்க செய்யுது. என்ன ஆப் மூலமா அப்ளிகேஷன் மூலம் நடக்குன்னா, டெலிகிராம் ஒரு அப்ளிகேஷன் தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மாதிரி டெலிகிராம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி
அந்த இன்ஸ்டாகிராம் உடைய, அதாவது டெலிகிராமினுடைய முக்கியமான கோ-ஃபவுண்டரா இருக்கக்கூடிய ஒருவர் பாவல், யூரோப் நாட்டை சார்ந்த பாவல் என்பவர் கைது செய்யப்படுறார். டெலிகிராம் என்பது பேஸ்புக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்களால் பகிரப்படக்கூடிய முக்கியமான ஒரு வலைதளம், முக்கியமான ஒரு ஆப், மென்பொருள். அந்த ஆப்பினுடைய முக்கியமான கோ-ஃபவுண்டர் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். எவ்வளவு கோடிக்கணக்கான பொருளாதாரம் தெரியுமா? அவரை ஏன் கைது பண்ணாங்க தெரியுமா? அநாகரிகமாக ஆயுத போக்குவரத்தை தனது ஆப் மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறார். தனது ஆப் மூலமாக பெண்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய வரைபடங்களை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு இவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா விதமான வலைதளங்களும் இருக்கிறது. அதை நீங்க வந்து கூகுளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது வந்து சர்ச் பண்ணக்கூடிய உங்களை இன்டர்நெட் தொழில்நுட்பத்துக்குள்ள அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மென்பொருள். எல்லா விதமான அப்ளிகேஷனும் உங்களை தீமை பக்கம் வழிகாட்டும். அங்க எதுவும் உங்களுக்கு போதிக்காது. நீங்க தீமை தான் டைப் பண்றீங்க, டைப் பண்ணாத, அது தப்பு அப்படின்னு சொல்லுமா? ஒன்று உங்களுக்கு சொல்லவில்லை என்றால் அது நண்பன் கிடையாது அர்த்தம். ஒருத்தவங்க சிகரெட் அடிக்க கூட்டு போறான், மது அருந்த கூட்டு போறான், அல்லது நீங்க கூப்பிடுற மாதிரி ஆவாரான், அவன் வாயத்தை வந்து பேச மாட்டேன், பண்ணாத தப்புன்னு சொல்லலைன்னா அவன் எப்படி நண்பனா இருப்பான்? அவன் எதிரிதான். நீங்க தீமைக்கு அழைப்பு கொடுக்கிறீர்கள், அதாவது அது உங்களை அழைப்பு கொடுக்கிறது. தீமை செய்யாது என்று அவர் உங்களை போதிக்கவில்லை என்றாலே அது எதிரிதான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கிளைமர் போடுவாங்க, பொறுப்பு துறப்பாங்க. அது என்னதான்? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொள்ளும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துவது உடல் நலத்துக்கிறது தீங்கு விளைவிக்கும். இந்த மொபைல் போன் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதனால விளையக்கூடிய விளைவை யாராவது பத்தி பேசியிருக்கிறாங்களா? இதுல வந்து ஆபாசமான திரைப்படங்கள் வருது, அதுல வந்து தேவையற்ற வீணான பல காரியங்கள், மக்களை வழிகளுக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்குது. இது மக்களுக்கு விளைவை ஏற்படுத்தும், பாதிப்பை தரும் என்பதை டிஸ்கிளைமராக போடக்கூடிய உண்டா? கிடையாது. டிஸ்கிளைமர் போடக்கூடிய மதுவை அங்கதான் செய்கிறார்கள், சிகரெட்டை பிடிக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப எந்த வகையில் நண்பன் நீங்க சொல்றீங்க? நண்பன் சொல்றது ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அதுல வந்து நிறைய மார்க்கெட் செய்தியை கற்றுக்கொள்ளலாம், தாவாவை கற்றுக்கொள்ளலாம். நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பேஸ்புக்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடி சென்னையில பொதுக்கூட்டம் நடக்கும். இங்க இருந்து வண்டி பிடிச்சு போவோம், தான் சொந்த காசை போட்டு இங்க இருந்து போவோம். இப்ப எல்லாமே பேஸ்புக்ல வருதா? பயம் இருக்காது, பாத்துக்கலாம். பேஸ்புக்ல இருக்கு, எப்பவும் பாத்துக்கலாம். எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் போற, பள்ளிவாசல் நீங்க லைவ்ல போடுறீங்க, எல்லா நிகழ்ச்சியும் லைவ்ல வருது, பயா நிகழ்ச்சி வருது. இந்த சொல்ல போன ஒரு காலத்தில் மார்க்கத்தை தேடி படிப்பதற்கு புத்தகம் கிடையாது, தமிழ் தர்ஜுமா கிடையாது, வேறு மொழி தர்ஜுமாவை எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தார்கள். இன்னைக்கு எல்லா விதமான புக்கு வந்து புக்கை படிக்கல. என்ன காரணம்? பேஸ்புக்ல இருக்குது, யூடியூப்ல அதையாவது எதிர்பார்க்கிறீங்களா? அது இருக்கிறது, கத்துக்க முடிந்ததா? கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை இது அநாகரிகமான ஒரு காரியம் தெரிய வேண்டாமா? அடுத்த முக்கியமான விஷயம், டேட்டா திருட்டு கேள்விப்பட்டிருக்கிறா? கையில இருக்கிற பணத்தை திருடுறது தெரியும், கழுத்துல இருக்கிற நகையை திருடுறது தெரியும். டேட்டா திருட்டுன்னா என்னது? நீங்க வைத்திருக்கிற ரகசிய புகைப்படம். ஒரு காரியம் நம்ம பெருசா வச்சுதான் ரகசியம். ரகசியம் அனைத்துமே சிலருக்கு ரகசியம் இல்லை. அதான் இப்ப போன்ல போட்ட சைபர் கிரைம் ஆட்கள் என்ன செய்வாங்க? அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, காலைகள் எடுத்து வச்சிடாத, லிங்க கொடுப்பா கிளிக் பண்ணி வச்சிடாத. ஆனா எதிரிங்க வந்து ஒரு நண்பன் வரப்போறது இல்லை. இந்த போனை எதிரியாகத்தான் பார்க்க வேண்டும். எதிரி என்பதனால்தான் இதுல உங்களுடைய தகவல் திருட்டு நடக்கிறது. எல்லா விதமான காரியத்தில் தகவல் திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேஸ்புக்ல தகவல் திருட்டு, வாட்ஸ்அப்ல தகவல் திருட்டு. ஒரு காரியத்தை போன் மூலமா பேச முடியாது. ராயல் மிராஜ் சொல்லி சென்டருக்கு பேசுவாருன்னா 2 நாள் கழிச்சு ஆளை கட்டுவானா? செர்ச் பண்ணலையா? உன் வார்த்தை மூலமாக அதை எடுத்து அதன் மூலமா ஆளை கொடுப்பாங்க. நீ ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் போய்க்கிற அக்ரி ஹலோ அப்படின்னு உள்ள கொடுத்து போய்க்கிற. இது கொடுக்காம போறவன் பேசுவாங்க, பிச்சாத்தனமா கொடுக்காம அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. உங்க கால் ரெக்கார்டும் உள்ள எடுத்துக்குவான், உங்க போட்டோஸும் எடுத்துக்குவான், உங்க கேலரியும் எடுத்துக்குவான். இல்ல நான் எதையுமே தரமாட்டேன், இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எந்த ஆப்பா இருக்கட்டும், எதையுமே பயன்படுத்த முடியாது. நீங்க தேவைக்கூடிய காரியத்தை மட்டும் தருகிறதா? யூடியூப் அப்படி தருமா? கூகுள் அப்படி தருமா? ஆணை வயதை காரணம் விட்டவனுக்கு எது பிடிக்குமோ அதை கேள்விச்சுதான் தருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஒரு காரியத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய சர்ச் பண்ணக்கூடிய இடத்தை வைத்து அதை கண்டுபிடிக்கும். நீங்க புராண தேடுவீங்க, அது ஆபாசத்தை தரும். நீங்கள் நல்லதை தேடுவீர்கள், அது கெட்டதை தரும். அப்படிப்பட்ட ஒரு உங்களை வலையில தள்ளக்கூடிய ஒரு
லெவல்ல இருக்குது, இதை போய் நண்பன் சொல்ற நியாயம் இருக்குதா? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க பாருங்க. இந்த மொபைல் போன் மூலமாக இன்னைக்கு வெளி உலகத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை மொபைல் போன்ல அனுமதி கொடுக்கிறாங்க. வெளி உலகத்துல சூதாட முடியுமா? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சூதாட்டத்துக்கு ஒரு பெரிய தடையை தமிழக அரசு போட்டிருக்குது. 4 பேர் வெளியே உட்கார்ந்து சீட்டு விளாடுறாங்க, காசு வச்சு விளாடுறாங்க, பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன ஜங்கல் ரம்மி, எப்படி அதே ரம்மி தான் போன்ல விளையாடலாம். எத்தனை பேர் நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறான்? யார் அது குறித்து எச்சரிக்கை செய்தது? கடைசியில் சொல்லுவோம், இது நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம், உங்களுக்கு பழக்கத்தை தரலாம், பொறுப்போடு விளையாடுங்கள், கடவுடன் வெட்டி தருவோம். எப்படி வருவான் நம்ம இதை வந்து கரெக்டா பார்த்து கண்டிப்பா இருக்கணுமா? ஆனா 10 நிமிஷம் ஆடு போடுறான் ஜங்கல் ரம்மி விளையாடு, கோடிக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு நடிகர் வந்து பேசுறான். அவன் போன் எடுக்கிறான், கடைசியா டிஸ்கிளைமர் கிடையாது. இது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருமா? பொருளாதாரத்தை இறக்க வைத்துவிடும், நிதி அபாயத்தை ஏற்படுத்திவிடும், உங்களுக்கு வேலை தரும், உங்களை வந்து என்னன்னா இதுல பழக்கத்தை ஏற்படுத்திவிடும். பொறுப்போடு விளையாடுங்க, அதுல பொறுப்போடு விளையாடுறது. ரம்மி என்ன பொறுப்போடு விளையாடுறது? நேரம் இருக்குதா? ஒரு நிமிஷம் பேச, இன்னும் 1 நிமிஷம் இருக்கலாம். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தகவலை திருடக்கூடிய காரியம் இந்த செல்போன் நடக்குது, அநாகரிகமாக நடக்கிறது. செல்போனுடைய கேமராவை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டினுடைய கதவை தாண்டி, ஹாலை தாண்டி, பெட்ரூமை தாண்டி, பாத்ரூமுக்குள்ள ஒரு பொம்பளை குடிக்கிறது, ஒரு ஆம்பளை குடிக்கிறத பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்க்க முடியாது, 10-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் மொபைல் போனுடைய கேமராவை எங்கோ இருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஆட்கள் மூலமாக அது ஹேக் செய்யப்பட்டு நீங்கள் தேடுகிற காரியத்தை கண்டுபிடிப்பான். இந்த முன்னாடி சொன்னாங்கல்ல, ப்ளூ வேல் ஒரு கேம் இருக்குது, மோனோன்னு ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேம முன்னே ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து விளையாட்டு எடுக்கிறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டா, உங்களை ஒரு சில காரியத்துல பழக்கப்படுத்துவான். ஆபாசப்படுத்திருக்கோம், நேரடியில் சில காரியத்திற்கும் பழக்கப்படுத்த தகவல் திருடி வச்சிருக்கோம். இப்ப பயப்படுத்துவோம். எதுக்கு அந்த தீமையை செய்வானே அவனுக்கு பயப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு நம்ம அறிவிப்படணும். அடுத்த செய்தியில நம்ம பார்க்க இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. தீமையை கொடுக்கக்கூடியது அல்லது தீமையை வலியுறுத்தக்கூடியது எப்படி நண்பனா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும். நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், வாடா தவறு செய்யலாம், வாடா ஏதாவது சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பனா இருக்க மாட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லையா? அது ஒரு அந்த ஒரு பாயிண்ட முக்கியமா நம்ம வச்சிருக்கிறான். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், தாவா பண்ணணும்னு தேடி போனாலுமே அது என்னவா காட்டுது? தவறான விஷயத்த காட்டுது. தாவா பண்ணது குரான் ஆப் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த குரான் ஆப்ல ஆட் எடுத்து பார்த்தா மோசமான ஆட் அவங்க நிற்குது. இது என்ன மாதிரி பண்றது, எப்படி போய் தடுக்கலாம் அப்படின்னு போய் பாக்குறோம். அதுலயே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். கூகுள் ஆட்சன்ஸ் போட்டு அதுல என்னென்னலாம் வருது, அதுல நம்ம டிக் அடிச்சு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு போட்டாலுமே தவறான காட்சிகள் குரான் ஆப்ல வந்து நிக்கிற. அடே நாங்க வர்றதே நல்லதா குரானை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வரோம். அதே மாதிரி ஒரு பயானை போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்ல, லைவ் பாருங்க. அந்த லைவ் ஓடிட்டே இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். அடுத்த வீடியோ போனாலும் என்ன வந்துடுது, ஏதாவது ஒரு பழநடிகை வந்து இப்படி அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அழகான காட்சிகளும் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த உருவாகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்ததா இதை எப்படி கையாளுறாங்கன்றது இன்ஷா அல்லாஹ் நன்மனை என்ற அணியில சகோதரர் அப்துல் ரஷீத் எம்ஏசி அவர்கள் இப்ப வந்து உரையாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்போன் நமக்கு நண்பனே என்ற அணியின் சார்பாக நான் பேசுகிறேன். பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒருவரை எதிரியா நண்பரா என்று நாம் முடிவு செய்வது நம்மிடத்தில் தான். அதை முதல்ல எதிரணியினர் வந்து என்ன செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சில பாத்திரங்கள் தடை செய்யப்படுகிறது. சுரைக்காய் குருவை, பேரிச்ச மரத்தினுடைய அடிப்பாகத்தை குடைந்தெடுத்த பாத்திரங்கள், இந்த பாத்திரங்கள்லாம் வந்து செய்யப்படுது, தடை செய்யப்பட்டது. இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறப்ப
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹில்லு ஷையன், அது எந்த ஒன்றையும் ஹலால் ஆக்காது, ஹராம் ஆக்காது. நல்ல விளக்கி, நான் பாத்திரத்தை தடை செய்யறேன்ல, இந்த பாத்திரத்தில் ஒன்று இருப்பதன் மூலமாக அந்த பொருள் ஹராமோ ஹலாலோ கிடையாது. அந்த பாத்திரம் ஹலால் ஹராம் கிடையாது. அந்த பாத்திரத்தில் பொருளை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் ஹலாலா ஹராமான்றது முடிவு பண்ணுன்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சுரைக்காய் குடுவையில தண்ணி குடிப்பாங்க. அதுல பேரிச்சம்பழங்களை சுவைகளுக்காக என்ன செய்வாங்க, போட்டு வைப்பாங்க. அப்படி போட்டு வச்சா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு குடிக்க கூடாது, குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யலாம், குடிக்கலாம். அப்ப ஒரு பொருளில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்றால் அதை ஒரு முஸ்லிம் நன்மையாக கையாள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகான முறையில் நமக்கு சில வழிகாட்டுதலை கொண்டு சென்று இருக்கின்றார். அவங்க பேசுறப்ப சில விஷயங்களை சொன்னாங்க. சரக்கு இல்ல, அதாவது சரக்கு இல்லாம என்ன செய்யறாங்க, இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் பேசுனாங்க. ரொம்ப சமுதாயத்தின் மீது கவலைப்பட்டு செல்போன் இருந்தா இந்த சமுதாயம் விளங்காம போயிடும் அப்படின்ற அளவுக்கு உணர்வு பூர்வமாக என்ன செஞ்சாங்க, இப்ப பேசுறத நம்ம பார்த்திருப்போம். சரி, இப்ப அவங்க சொன்ன விஷயத்த நீங்க எடுத்து பாருங்க. கேமை பத்தி, ப்ளூவெல் கேம் பத்தி பேசுறாங்க, பப்ஜியை பத்தி பேசுறாங்க, இன்னொரு கேமை பத்தி நினைச்சாங்க பேசினாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுத்தது யார்? யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டானோ அவனுடைய வீட்டுக்கு போய் நீங்க ஆய்வு பண்ணீங்களா? இல்ல கவர்மெண்ட்ல கேட்டு சுற்றறிக்கை வாங்கி அது மூலியமா நீங்க ஏதாச்சும் தகவல் சேகரிச்சு இங்க வந்து பேசுறீங்களா, அல்ல செல்போன்ல வரக்கூடிய தகவலை பேசுறீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேமு செல்லுதான் விளையாடுறான், கேம் மூலியமா மொபைல்ல தான் என்ன செய்யப்படுறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு முதல்ல ஏற்படுத்தியது யார்? உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய உங்களுடைய செல்போன். இதைத்தான் நாங்க சொல்றோம். இதைத்தான் இல்லையா சொன்னாப்ல. இலியாஸ் சொன்னது என்னதுதான், இந்த செய்தியைத்தான் இலியாஸ் மார்க்க விஷயங்களை கொண்டு வச்சு என்ன செஞ்சாரு, சொன்னாரு. டார்க் வெப்பை பத்தி பேசினாங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு வந்து டார்க் வெப்னா என்னன்னு தெரியும்? அதை லாகின் பண்ண முடியுமா, லாக் அவுட் பண்ண முடியுமா? அதுல போறதுக்கு சாதாரண டிகிரி படிச்ச ஓரளவு நாலேஜபிள் கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் கூட அந்த டார்க் வெப்புக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதான் உண்மை. அதுக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் ஆக்சஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு நாலேஜபிள் பர்சன் அது உள்ள போய் அதுல என்ன இருக்கு ஏன் இருக்குன்னு உட்கார்ந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறோம். அதுலதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வருது. டார்க் வெப்ல ஆபாச படம் இருக்குது, அதுல போனா உங்களுடைய டேட்டாலாம் அக்சஸ் பண்ணிடுவாங்க, உங்களுடைய பொருளாதாரம் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய மொபைலை நண்பனாக எடுத்துக்கொண்டவன் செய்கின்ற வேலை. புரியுதா? சரி, டெலிகிராம் செய்தி சொன்னீங்க, அதை எங்க படிச்சீங்க? நீங்க நேரா போய் பாத்தீங்களா? ஜெயில போய் நலம் விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதுவும் என்னதுதான், நீங்க வந்து நெட்ல படிக்கிறதா. சரியா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இப்படி சொல்றாங்கல்ல, ஒரு நிகழ்ச்சி நடக்கும் செல்போன் இல்லாததால ஏன் ஒரு நிகழ்ச்சி சென்னையில மண்ணெண்ணில நடக்கும், நாங்க என்ன செய்வோம், இங்க இருந்து வேற எடுத்துட்டு போவோம், இத்தனை பேர் வந்துட்டீங்க, ஏன் லைவ் போடுறீங்க, இதை யார் எங்க பாக்குறீங்க, இது எத்தனை பேர் இப்ப வந்து நம்ம மீடியால வந்து அபிஷியலாக எத்தனை சகோதரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வேற எடுத்துட்டு வருவாங்க. ஒரு 500 பேர் வருவாங்களா, ஒரு 1000 பேர் வருவாங்களா, ஒரு 2000 பேர் வருவாங்களா? ஆனால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் அதை பாருகிறார்கள், எத்தனை நபர்கள் அதை பகிர்கிறார்கள், எத்தனை நபர்கள் அதன் மூலமாக தெளிவுகிறார்கள். இன்றைக்கு வாராந்திர கேள்விப்பதில் ஒன்று நடக்கும் நம்ம ஜமாத் சார்பா. அதுல எத்தனை நபர்கள் கேள்வி கேட்கிற அபிஷியலா மீடியாவை மார்க்க அடிப்படையில் ஃபாலோ பண்றவங்க, போன வாரம் நீங்க இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொன்னீங்க, இந்த வாரம் எனக்கு அதுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்கிறாங்க. எங்களுடைய கருத்து வந்து செல்போன்ல வந்து கெட்டதே இல்லை அப்படின்லாம் கிடையாது. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, அதுலதான் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்தும், நம்ம நண்பனாக எடுத்துக்கணுமா எதிரியாக எடுத்துக்கணுமா என்பதை நம்ம தான் முடிவு செய்யணும். ஸ்கூல்ல போறோம், 60 பேர் இருக்காங்க, 60 பேர்ட்டையும் நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து நண்பனா பழகிடுறோமா? சொல்லுங்க பார்ப்போம். யாரோ ஒரு 2 பேர், அவ்வளவுதானே.
யாரோ ஒரு 3 பேரு, யாரோ ஒரு 4 பேரு, இந்த மாதிரி தான் என்ன செய்யறது சொல்றது. 60 பேருக்கு நம்ம நண்பர் ஆக முடியுமா? அல்ல மிச்சம் இருக்கிற 58 பேர் நம்மளை வழிகெடுப்பாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன நோக்கத்துக்காக சேர்றோம், என்ன நோக்கத்துக்காக பழகுறோம், என்ன நோக்கத்துக்காக நட்பு கொடுக்கிறோம், இதுதான் முக்கியம். அதனால மொபைல் போன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு அசால்ட்டா சொல்றாங்க மொபைல் போன்ல நன்மையே கிடையாது. குரான் ஆப்ப பார்த்தாலும் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்க உள்ள போய் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்றாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறவங்க இருக்கட்டும், அதனால என்ன அதை தவிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஆப்புக்குள்ள நீங்க உள்ள போறப்ப அது ஓகே, உள்ள போய் உங்களால நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க, அதுல நீங்க பயானத்தை பாருங்க, மார்க்க சந்தேகங்களுக்கான நிகழ்ச்சிகளை வந்து நீங்க கேளுங்க. மொபைல் சம்பந்தமான எச்சரிக்கைகளை கொடுத்ததே மொபைல் தான். அத மாதிரி ஞாபகப்படுத்துங்க. நீ பிள்ளைங்க கையில மொபைல்னு சொல்றோம், அதே மாதிரி பெண்கள் கையில மொபைல்னு சொல்றோம். அந்த மொபைலை வந்து தவறாக எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சுட்டி காட்டுவது எதுல படிக்கிறீங்க? இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து உங்களால பேச முடியுமா? புத்தகத்தை வச்சிருக்கப்ப இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி உட்கார்ந்து இவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு இப்பெல்லாம் பேச முடியுமா? இன்னைக்கு நீங்க பேசுறதே உங்க கையில இருக்கிற மொபைல், அதுல வரக்கூடிய தகவல்கள் அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்ய வேண்டியதான் நம்மளுடைய வேலை. அதையும் நீங்க மொபைல்ல தான் என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். அது போல தெரிஞ்சுங்க. அதனால ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், நண்பராக நம்ம பயன்படுத்துறோமா, மார்க்க விஷயங்கள்ல நம்ம செலக்ட் பண்ணணும். புரியுதா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா மொபைல் தான் நம்மள செலக்ட் பண்ணுதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல விளங்கிங்க. அதெல்லாம் மொபைல் தான் வந்து என்ன செய்யலாம், நமக்கு வந்து நன்மையே சொல்லித்தர மாட்டேங்குது. அது எப்படிங்க சொல்லித்தரும் சொல்லுங்க? ஒரு பைக் இருக்கு, நான் வந்து பயணத்துக்காக நான் வாங்குறேன், இன்னொருத்தன் வந்து கஞ்சா கடத்துறதுக்காக வாங்குறான், பொண்ணுங்களை கடத்துறதுக்காக ஒருத்தன் கார் வாங்குறான். இப்ப கார் வந்து நல்லதே செய்ய மாட்டேங்குது, கார் எப்படி நல்லது செய்யும்? அதே மாதிரிதான் மொபைலும், அது ஒரு சாதாரண சாதனம். அதை நம்ம தான் நல்லதுக்கு பயன்படுத்தணுமா கெட்டதுக்கு பயன்படுத்தணுமான்ட்டு நம்ம முடிவு செய்யும். அதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க நன்மையாக பயன்படுத்துவீர்கள் என்றால் மறுமையில் அது உங்களுக்கு நண்பன். நீங்க இந்த உலகத்தில் அதை கெட்டதாக பயன்படுத்தினீர்கள் என்றால் மறுமையில் அது உங்களுக்கு ஏது, அது நீங்க செஞ்ச விஷயம் உங்களுக்கு ஏது. அதை நபிகளாருடைய ஹதீஸோடு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பொருளை நன்மையாகவும் பயன்படுத்தலாம், தீமையாகவும் பயன்படுத்தலாம் என்பதை இந்த செய்தி விரைவாக அறிவிக்க சுனன் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியை நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கின்றேன். அடுத்த வரையில் பார்ப்போம். ரொம்ப சிறப்பான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். முடிவு நம்ம இடத்துல தான் இருக்கு இல்லையா? எது எப்படி பயன்படுத்தணும், எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவு நம்ம இடத்துல இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், எதிரணியினர் பேசக்கூடிய அனைத்து தகவலுமே இந்த செல்போன் வச்சுதானே பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப நீ பயன்படுத்தினது என்ன வச்சுதானே அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல எதிரியே என்ற அணியில சகோதரர் முகமது நூமான் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார். அன்பிற்குரிய மாணவர்களே, இளைஞர்களே, முதல்ல நீங்க நிறைய கவனிச்சிருக்கீங்க. அவங்க செல்போன் உங்கள் நண்பர்களே அப்படின்னு பேசாம பண்ணீங்களா? திரும்ப அவங்க பதிவு செஞ்சுட்டு இல்லையா? இதை நன்மையா பயன்படுத்துறதும் தீமையா பயன்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதான் உண்மை. அதை நன்மையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு தான் இன்றைக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். பெரும்பான்மையாக அதை நன்மையாக பயன்படுத்தவில்லை. அது நன்மையாக பயன்படுத்த முடியும், ஆனால் யதார்த்த நிலைமை என்ன, அது தீமையாக தான் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது ஒரு பெரிய மல்டி மில்லியனர் கொஸ்டின் வந்துச்சு. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எங்கே நடத்தீர்கள்? இது வந்த பிறகுதானே இப்படிப்பட்ட உரை நிகழ்த்தீர்கள்? இதற்கு முன்பெல்லாம் இந்த உரை நிகழ்த்தப்பட்டதா? ஞாபகத்தீங்க. சுபஹானல்லாஹ். இது இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் எதிர்பார்க்க இது நான் போன் வர்றதுக்கு முன்னாடி பேசல இல்லையா தம்பி? இன்னைக்கு டேட்டா கூட கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. சஹீஹ் நஹீஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு
புகாரில அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்களும் எந்த காலத்துல அவ்வளவு பெரிய பக்க டேட்டா எடுத்து வச்சாங்க? செல்போன் இருந்துச்சா, கம்ப்யூட்டர் இருந்துச்சா, இல்ல வேற எதுவும் சிஸ்டம் இருந்துச்சா? இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு ஹதீஸை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்தார்களே. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்லுங்க, உப்பு ஜாமான் அந்த மாதிரி ஒரு மேட்டருக்காக வேண்டி தொட்டுக்க மாதிரி ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டது. இன்றைக்கு இதை வைத்துதான் ஒரு ஆரம்பத்தில் திரும்ப சொல்றேங்க, இது போன்ற செய்திகள் எல்லாம் தேடி எடுக்கலாம். இப்ப நானும் இப்ப உதாரணத்துக்கு இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன், தேடும் நல்ல விஷயம் தான் தேடுவேன். எப்படி செல்போனால் விளையும் ஆபத்துகள் அப்படின்னு நெட்ல போய் அதிகம் வச்சுக்க, தமிழ்லயும் ஆங்கிலத்திலயோ அதை முடிச்சுட்டு ஜஸ்ட் வெளியில வர்றதுக்காக வந்தா அப்படி கீழே வருவேன். முடிஞ்சா அவங்க பிள்ளைங்க சீட்டாங்க நீங்க அமைக்கிட்டு வாங்க எதிரில சகோதரர், அதான் உண்மை. அதை பார்த்து இன்னும் உள்ள போற அப்படின்னு கேட்டீங்களா, இதை பதிவு செய்வதற்குதான் ஆரம்பம். இதை உள்ள போய் நாசமாக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரம்மி விளையாடு அள்ளிட்டு போ செல்வத்தை ஒருத்தர் சொல்றாங்க, நான் கடந்த ஒரு வார காலத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு அதிபரானேன் டிவியில வருங்க. இதை பார்த்து எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு தன் வாழ்க்கையை மாற்றிருக்காங்க தெரியுங்களா? சமீபத்தில் நம்முடைய அந்த டெல்டா மாவட்டத்தில் கூட ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதை விடுங்க, என்னுடைய மாவட்டத்தில் சமீபத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம், இளைஞர்களே கவனமாக, ஒரு கண்ணியமான குடும்பம், ஒரு கண்ணியமான ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பம். அந்த வீட்டுல காலேஜ்ல படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன், திடீர்னு அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறார் வீட்டுல. அதற்கான கேள்வி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வீட்டு மக்களுக்கு, குடும்பத்தவர்களுக்கே தெரியல ஏன் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. யாரையும் காதலித்திருப்பாரா, பெற்றோர்கள்ட்ட சொல்லி பயந்துக்கிட்டாரா, அதுவும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள்ட்ட கேட்கிறாங்க, எந்த காரணமும் தெரியல. கடைசியில் 2-3 நாட்களுக்கு பிறகு தகவல் வருகிறது, அவன் தாயாருடைய அன்னைக்கு அந்த பையனுடைய மறுநாள், இவன் மரணித்த தற்கொலை செய்து கொள்வதற்கு மறுநாள் அவனுடைய தந்தை வெள்ளத்திலிருந்து வராது. அவன் மௌத்தா போய் ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் தெரியுது, அவன் தாயாருடைய அம்மாவுடைய மொபைல் எடுத்து இந்த ரம்மி சர்க்கிள் போன்ற சூதாட்டத்தை விளையாண்டு 3,80,000 ரூபாய் அக்கௌண்ட் காலி பண்ணிட்டான். எங்கே நாளை தன் தந்தை வந்து விட்டார செய்தி தெரிந்து விடுவோம் என்று சொல்லி தன் உயிரை மாற்றிக் கொண்டாரு. அந்த பிள்ளைக்கு இந்த செல்போன் உனக்கு எதிரி என்பதை, எதிரியாக திகழும் என்பதை பதிவு செய்யக்கூடிய நம்மை போன்ற மக்கள் இல்லாததுதான் காரணம். அவனுடைய சமூகமும் அவன் சார்ந்த சமூகத்துடைய அந்த உலமாக்களுக்கு பதிவு செய்யல. வெறுமனே சட்டம், கந்தூரி, மோது, பாத்தியா இதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர இந்த சமூக இளைஞர்கள் மீது கொண்டாட அக்கறை அவர்களுக்கு இல்லாமல் போறது. அந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய அக்கறை இந்த ஜமாத்தில் இருப்பதனால்தான் இந்த கருத்தை நாம் பதிவு செய்யறோம். ஒரு மனிதரை எத்தனை பேர் சொல்லலாம், போன் பேசிட்டு முக்கால்வாசி பேர் ஒத்த கையில தாங்க, இப்படிதான் போன், ஒரு கையில போன் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒத்த கையில ஒரு பைக்க சாம வரக்கூடிய காலத்துல ஒரு ஹைபர் ஒரு டேப்பரே வச்சு அவங்க இருக்கு, அது 10,000 வட்டியா இருந்தா ஒரு கையில தான் ஓடுறான். இல்லையா தலை இப்படி சாத்திக்கிறான், தலையை சாத்திக்கிட்டு தான் ஓடுறான். ஒரு மனிதனுடைய ஜூமிங் பவர் எப்படிப்பட்டது தெரியுங்களா? மனிதனுக்கான ஜூமிங் பவர் ஞாபகம் வச்சுக்கங்க. வாகனம் ஓட்டும் போது சத்தியக்கூடிய 62 டிகிரி செல்சியஸ், அதாவது 62 டிகிரி அளவுக்கு நமக்கு இந்த சைடு பார்வை போகுது. நம்ம இங்க பாக்குற மாதிரி தெரியும், ஆனால் கண் பார்வை இந்த பகுதியில ஒரு 8ஆவது போதே தெரியும். அதாவது நம்ம இப்படி பார்த்தாலும் இங்கிருந்து வரும்போதே நமக்கு தெரியுங்க, நீ கை வச்சு பார்க்கலாம். அப்படி வரும்போது வாகனம் பெரிய அலர்ட் ஆகும். நீ இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும், உனக்கு இங்க வர்றது கூட தெரியாதா? ரைட்ல சிக்னலை போட்டு லெஃப்ட்ல போய் மறந்துக்கிட்டார்கள். அதே நீ உழுவுறது பார்த்தாதா? அப்பாவியாக ஒரு பிள்ளையோடு போகக்கூடிய ஒரு குடும்பத்துல போய் உழுந்து அவனும் உழுது அவனு செத்து. இளைஞர்களே, உன் மொபைல் அடிச்சு பாரு. கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து, அதாவது 2022, 2023 பிப்ரவரி வரைக்கும் 4,90,000 விபத்து
கேட்பாரு, இதை எங்க எடுத்தீங்க? எப்பா அந்த மொபைல தான் எடுத்தேன், அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது கத்திரி நான் கைக்கு வருதியா? அதான் வந்துச்சு. அது இங்கிலீஷ் ஒரு பெரிய ஆராய்ச்சி. டெல்லிக்கு போனாரா, அவரு போய் நலம் விசாரித்தாரா? இங்க லண்டனுக்கு போய் இதெல்லாம் நலம் விசாரிச்சுட்டா ஒருத்தர் போய் கேட்டு வரணுமா? அவனே கெட்ட வேலை செஞ்சுட்டு உள்ள போயிருக்கான் ஜெயிலுக்கு. அவனை உள்ள ஜெயிலுக்கு போறன்னு போய் நலம் விசாரிச்சாரா? ஜெயிலுக்கு போனாரா? இது என்ன திருப்பி கேட்கிறாங்க. நீ காவல்துறை அதிகாரிகிட்ட பேசின 4 லட்சம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை போட்டுருக்கான். 4,90,000 விபத்துகளும் உயிர் பலி 1,48,000 உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கிறது. 1,48,000 உயிர் பலின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல எத்தனை மெம்பர், அவனை எதிர்பார்த்து எத்தனை தலைமுறையோட பிள்ளைகள் இருப்போம், பெற்றோர் இருந்திருப்பாங்க. நான் போயிடுச்சா இன்னைக்கு, எல்லாமே போச்சுடா. இதை காப்பாற்றுவதெல்லாம் இந்த ஜமாத்து இவ்வளவு சிரமப்படுது. வீடு இல்லாத பிரச்சாரம் செய்கிறோம். மதுவை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், சிகரெட்டை ஒழிப்போம். கூட ஒட்டிருக்காங்க. I am a Muslim. I never touch use cigarette. அடுத்து என்ன போடுது தம்பி? ஆல்கஹால். ஆல்கஹால். அடுத்து ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் கீழே போடுங்க. I never misuse mobile. I never misuse internet. I never misuse technology. போடுங்க கீழே. ஏன் எல்லாம் இன்றைக்கு மிஸ்யூஸா போய் இமானத்தில் நாசமா போச்சுங்க. காபத்துல்லாஹ்க்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணி உம்ரா போன சமீபத்துல இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு போய் நான் உண்மையிலே நினைச்சது, அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மானே, இத்தனை நபிமார்கள் நடந்த இடத்துக்கு எனக்கு வாக்குப்படுத்த கொடுத்த ரஹ்மானே, உடைய முதல் பள்ளிவாசல் அப்படின்னு நினைச்சு நான் போனா எனக்கு முன்னாடி போற எல்லாமே மம்மியே பாத்துக்கியா சின்னமா கூப்பிடு அசலாம இருக்கா. அது அந்த இதுல கீழே எஸ்கலேட்டர்ல இறங்குங்க, இறங்குனா ஏற்ற மாதிரி காபத்துல்லா தெரியும். இப்படி புல்லரிச்சு போ. நமக்கு நம்ம நினைச்ச சைஸ்ல காபத்துல்லா இல்லைங்க, பிரம்மாண்டம். ஆனா இங்க இருந்து போவதை முதல்ல எடுத்துக்கிட்டு இவன் காபத்துல்லாயும் பார்க்கல, உள்ள போகும்போது அல்லாஹ் மொத்தகலி அதுக்கு போகும்போதுல ஒன்னும் பிசிமிலாவும் இல்ல. எடுத்தவனியா அது சினிமா குட்டியா ஆனா குட்டியா அலை கூப்பிட அலை அலை தேங்க ஒருத்தன் நாள் பார்த்தா ரஷ்யாக்காரன் ஒருத்தன் எல்லாமே போன்டா. சரி அதை விடு, காபத்துல்லாஹ் தவாஃப் போறாங்க, 7 தவாஃபா 8 தவாஃபா. ஒரு ஆள் ஏத்தியே கேட்கிறாரு, போன் பேசிக்கிட்டே வந்துட்டு, பாய் நீங்க தான் தௌஹீத் கரெக்டா சொல்றீங்க, என்னையா நான் உண்மையிலேயே அந்த போன் பேசிக்கிட்டே வந்துட்டேன், தவாஃப் எத்தனை போனேன்னு தெரியல, இதோட நிறுத்திக்கலாம் மாட்டாரு. இதுக்கு ஹதீஸ்லாம் கிடையாது, நீ எதை செஞ்சுட்டு போ, இதுக்கு ஹதீஸ்லாம் இல்லை. அப்ப இமாதத்தை நாசம் செய்யக்கூடிய அளவுக்கு எதிராக இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய மாணவர்கள், இதுவே என்னுடைய இறுதி கருத்தாக இருக்கட்டும். நீங்கள் நல்ல சமூகம், இந்த ஜமாத்துடைய எதிர்காலம் நீங்கள் தான், இந்த இஸ்லாமிய தலைமுறையுடைய எதிர்காலம் நீங்கள் தான், இந்த தௌஹீதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய தூண்கள் நீங்கள் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பொறுப்புதாரிகள் நீங்கள் தான். உண்மையாக இருங்கள், உண்மையான மார்க்கத்தில் இருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், ஷைத்தானுடைய தூண்டுதல் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன ஷைத்தான கான அதுவம் முபீனா, ஷைத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு மிக தெளிவான எதிரி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்ந்து Thank you.
அல்லாஹ் அக்பர். லா இலாஹ. முக்கியமான இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த டார்கெட்டை நோக்கி போறோமோ, எந்த இலக்கை நோக்கி போறோமோ, அந்த இலக்கையே சிதறடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த செல்போன் செய்யுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை நோக்கி ஓடுறோமோ அது இல்லாம கவனத்தை சிதறடிச்சு வேற எங்கேயோ போய் இருக்கக்கூடிய டைம் எல்லாம் வேஸ்ட் ஆன பிறகு திடீர்னு நல்லா படிக்க வந்தோமே, நல்லா இந்த பயானம் பார்க்க வந்தோமே, இல்ல இந்த விஷயத்த பார்க்க வந்தோமேன்ற ஒரு கவன சிதறல் உண்டாகுது. நன்மையை நோக்கி போகும் பொழுதும் நமக்கு இந்த விஷயம் மாறி ஏற்படுது அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் பதிவு வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா நண்பனை அணியில சகோதரர் இலியாஸ் எம்எஸ்சி அவர்கள் உரையாற்றுவாங்க. அதாவது நிறைய தகவல்களை போன்ல எப்படி எல்லாம் தீமை இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் அது எதிரியா இருக்குதுன்னு சொல்லி நிறைய தகவல்களை நிறைய குறிப்புகளோடு நிறைய சொன்னாங்க. இப்ப நாம கேட்கிறோம், எதிரி சொல்லிருக்கிறீங்களே, அந்த எதிரி ஏன் கூட பாக்கெட்லயே வச்சிருக்கிறீங்க? எதிரி தூக்கி போட வேண்டியதானே? எனக்கு நீங்க இந்த போனே வேணாம், எதிரியே வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதற்கு எதிரிதான் என்று பதிய வைப்பதற்கு உங்களால் முடியுமா? அதே நேரத்தில் அறவே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல முடியுமா என்று நாங்க கேட்கிறோம். சொல்ல முடியாதுல்ல. அதை நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது, அதுல நன்மைகள் இருக்குது, ஒப்புக்கொள்கிறார்கள். அது ஏன் தூக்கி போடல? அதை பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நம்ம நண்பனாக்கி கொள்ளக்கூடிய முறை நிறைய இருக்குது. அதை நண்பனாக நாங்க பயன்படுத்துறோம் அப்படிதான் சொல்ல முடியும். அதைத்தான் அவர்கள், அதனாலதான் அவங்க போன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில அதைதான் நாங்களும் சொல்றோம். நாங்க அதை பதிய வைக்கிறதுக்காக நாங்க அதுல உறுதியாகவும் இருக்கிறோம். தீமைகள் நிறைய இருக்கதான் செய்யுது. இது உலகமே சோதனைதானுங்க. எங்க திரும்பினாலும் நிறைய பாவங்கள், நிறைய விதமான போன மட்டுமா இருக்குது. ஒரு முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் நிறைய விதமான பாவங்கள், நிறைய விதமான தீமைகளை நமக்கு அன்றாடம் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரிதான் பாவமா இருக்கிற சென்று போயிடலாமா? நான் இந்த உலகத்திலே சொல்ல முடியுமா? முடியாது. வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பயணித்துதான் இருக்க வேண்டும். எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற வேண்டும். அதே போல இந்த போன்ல நிறைய பிரச்சனை இருக்குது. சுத்தி நிறைய தீமைகள் வரும். நாங்க வரலன்னு சொல்லவே நன்மை அதிகமா தீமை அதிகமா அப்படிங்கிற தலைப்பே கிடையாது. நிறைய நன்மைகள், நாங்க தீமைகளை பத்தியில் இருக்கிறோம். அங்க சரக்கையில ஏதாவது ஒரு நன்மை சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்க இப்ப தலைப்பு அது இல்லையே. தலைப்பு பட்டியல் போடுங்க, நன்மை அதிகமா தீமை, அது கிடையாது. இந்த போன்ல தீமை இருக்குது. இந்த போன்ல நிறைய பாவங்கள் நடக்கிறது. டாக்டர் எதையே சொன்னாங்க, எல்லாமே இருக்கதான் செய்யுது. அவங்க எதையுமே மறுக்கவில்லை. ஆனால் அதை அப்படியே பயன்படுத்த மாட்டோம். தூக்கி இன்னொரு தேங்காய் உடைக்கிற மாதிரி போடுவாங்க விளம்பரத்துல, உடைச்சிட்டு போக தயாரா இருக்கிறாங்க. நம்ம கேட்கும் முடியாதுல்ல. அப்ப அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பட்சத்துல அதை நண்பனாக பயன்படுத்துங்களேன். அதை நண்பனாக பயன்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பட்டியலிட்டு வரும். அதுலதான் நம்ம சகோதரர் சொன்னாங்க, நிறைய குறிப்புகளை சொல்றோம், நிறைய பயான்களை நீங்க பேசுறோம்னா அதுக்கு போன்கள் நிறைய நன்மைகளா இருக்குது, நிறைய விதமான உதவியா இருக்குன்னா அந்த அடிப்படை தான் சொன்னது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு புகாரி முஸ்லிம் நிறைய விதமான கல்வி கலைஞர்கள் இருந்தார்கள், நிறைய தகவல்களை அறிந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நம்ம அல்லாஹ் மிகப்பெரிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதுல மாற்று கருத்தலாம் இல்லை. இன்றைக்கு நாம நிறைய தகவல்களை, இவ்வளவு தகவல் நம்பி பேசுறோம்னா, இவ்வளவு விஷயங்கள் நாம பாக்குறோம்னா அதுக்கு உதவியாக, அதுல ஒரு பங்களிப்பாக போன் இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம நண்பராக ஆக்க போய்தானே அந்த அடிப்படையில எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பேசுகிறோம். அப்படிங்கிற அடிப்படையில அதை நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில நிறைய விதமான தகவல்கள் நாம சொல்லிட்டே வந்தோம். அதுல நண்பனாக பயன்படுத்துவதற்கு, தாவா காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஏராளமான தகவல்கள் நம்ம சொன்னோம். டெய்லி போன்ல ஒரு நாள் வந்து வைங்க, ஸ்டேட்டஸ்ல
இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம்ல, யாராவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு குரான் வசனத்தை ஸ்டேட்டஸா வச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி வைத்தோம் என்றால் நம்முடைய ஸ்டேட்டஸ் அவ்வளவு கான்டாக்ட்ல நீங்க எல்லாம் பார்ப்போம். இவன் இதை தப்பு செய்யறான், நம்ம ஏதாவது பாவம் செஞ்சா கூட அந்த பாவம் செய்தால் அன்னைக்கு ஏதோ பெரிய ஓகே மாதிரி குரான்ல ஸ்டேட்டஸ் வச்சிய, குரான் வச்சிய, ஹதீஸ வச்சிய, இனி என்னப்பா எப்படி நடக்கிற கேட்பான். அந்த பயம் வரும். அப்ப அந்த போன்ல நம்ம ஸ்டேட்டஸ் வச்சதுனால நாம ஒரு தவறு செய்ய போகிற நேரத்துல, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்கிற நேரத்துல, ஆஹா நம்ம 4 பேருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். போன்ல நம்மளே ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறோம், நம்மளே போனோம்னா நம்மளே 4 பேர் காரி தும்பிடுவோம். நம்ம தப்பை செஞ்சிடக்கூடாது, வருமா இல்லையா? நண்பனாக அதை மாற்றுவதற்குண்டான வழிதானே அது. அப்படி பயன்படுத்துங்கள். ஒரு வீடியோ வைங்க, குரான் வசனத்தை பற்றிய விளக்கங்கள் வீடியோக்கள் ஏராளம் இருக்கிறது. ஏன் ஆபாசம், ஏன் பாவமான வீடியோக்கள் இருக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்லல. நான் கத்தி மேல நடக்கக்கூடிய உலகம், அதுல எனக்கு போன் ஒரு சோதனையாக இருக்கிறது. அந்த போனை நான் சோதனையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சரியான பயன்படுத்த வேண்டும், அதுல நான் நன்மைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் போன் வீடியோ வைங்க, குரான் வசனத்தை வைங்க, ஹதீஸை வைங்க. அதுல ஹதீஸ்களை வைக்கிற போது அது உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு, ஒரு குரான் வசனத்தை படிக்கக்கூடிய நன்மை உண்டு, ஹதீஸ்களை படித்து அதன் அடிப்படையில் செயல்பட்டா அதற்கு நன்மை உண்டு. நன்மையா மாறுது போனு. 4 பேருக்கு எடுத்து சொல்றமே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இறுதி பேரோடையில் பல்லிகு அன்னி வலோ ஆயத்தின், இடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் எடுத்து சொல்லுங்க என்று சொன்னார்களே சஹாபாக்கள். மக்களை அழைத்து துறைந்து அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து சொன்னாங்க. பல பேருக்கு நிறைய செய்தி சொன்னாங்க. ஏங்க எடுத்து சொல்லிட்டே இருக்கிறீங்க? இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொன்னாங்க, அதனால எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொல்வது கடமை. அதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆயுதமாக, ஒரு சாதனமாக இந்த போனை பயன்படுத்தினால் அது நமக்கு நண்பனாக, நாம் செய்த அந்த தாவா பணிகளுக்காக நாளை வறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய நன்மையை பெறுகிற பொழுது அது நமக்கு நண்பனாக மாறுமே என்ற அடிப்படையில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தீமையிலிருந்து விலகுவதற்குண்டான அடிப்படையை நாம சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் எடுக்கு பழமொழி. அந்த வாசகத்துல கேட்டிருப்பீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அதுல பாவங்கள் நிறைய இருக்குது. அந்த பாவங்களை அழிப்பதற்கு அதுல அதையே நன்மையாக பயன்படுத்த வேண்டும். நாம குரான் வசனத்தை வச்சுக்கிட்டே இருக்கோம்னா, குரான் வசனத்தை பார்த்துட்டே இருக்கோம்னா, நாம 4 பேருக்கு சொல்றோம் செஞ்சிடக்கூடாது, சைத்த வழிகளுக்கு வருவோம், அந்த மாதிரியான நிலை ஏற்படுத்தும். அதே போனின் மூலமாக வரும். நாம இந்த போன வச்சுதான் அதை செஞ்சோம், இதுலயே நம்ம இப்படி செய்யக்கூடாது, தப்பு அப்படிங்கறது ஒரு ஓகே ஒரு அறை அந்த நாம நன்மை செய்தோமே அந்த போனின் மூலமாக அது நமக்கு கொடுக்கும். அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அதைத்தான் நம்ம வலியுறுத்துகிறோம். போனை நன்மனாக ஆக்குங்கள் சொல்லுகிறோம். அது மாதிரியான நிலைக்கு அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர இது மாதிரியான சொல்லக்கூடாது. போகும்போது சொன்னாங்க லைவ் பத்தி சொன்னாங்க, லைவ் போட்டுறாங்க. இப்பெல்லாம் 200 மைல் 300 மைல்ல கூட வேலை வச்சுக்கிட்டு தான் சொந்த பணத்தை போட்டுட்டு போனாங்க. இப்பெல்லாம் போக முடியல, போக மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே பல பேர் வந்திருக்கதான் செய்யும். வேன்ல பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறீங்களா இல்லையா? வந்திருக்கிறாங்க. ஏன் லைவ்ல பார்த்தாங்களா? அதுவும் இருக்கும். அதன் மூலமாக கூடுதல் நன்மை. அதான அடிப்படை. இன்னைக்கு 100 பேர் பார்த்தாங்க, 500 பேர் பார்த்தாங்க. இந்த லைவ்ல போட்டா லட்சம் பேர், கோடி பேர் பார்ப்பார்கள். அதன் மூலமாக காலம் காலமாக சதக்கத்துல் ஜாரியாக எனக்கு நன்மைகள் வரும். அதான அடிப்படை. அதுக்காக தான் போறோம். இதே முன்னாடி தோழா சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கிளையில் நடந்தது. இன்று வரை அதில் நடந்த பயான்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லோரும் ஸ்டேட்டஸில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நன்மைதானே அதிகம். நன்மை எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். பாவங்களை ஜெயிப்பதற்கு அந்த நன்மைகளை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த பாவங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அந்த நன்மைகளை நாம நாளை மறுமையில நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறானே, இது அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். அப்ப நாம ஒரு நன்மை அதே போல் மூலமாக செய்யும் பொழுது நாம செஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் கூட அதன் மூலமாக அழிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள், நன்மையாக லாபகரமாக அதை பயன்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை சொல்லி கொண்டு வருகிறோம். அதுல ஆப்புகள் நிறைய பேர் குரான் ஆப்ல போனாலும் வரதான் செய்யும், எல்லாத்தையும் பலா முசீபத் இருக்கதான் செய்யும். அதுல நமக்கு வரக்கூடிய அந்த தீமைகளை, அந்த ஷைத்தான் நம்மை வழிகளுக்கு நினைக்கக்கூடிய அந்த வழிகளில் நாம் ஒருபோதும் மாற்றிவிடக் கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே அந்த குரான் வசனத்தை சொன்னோம். ஷைத்தான் அந்த தீமையான ஒரு எண்ணங்களை போடுவான். அவனுடைய அந்த விஷயத்தெல்லாம் விட்டு விலகி நம்பிக்கை கொண்டு உறுதியான இந்த கயிற்றை பெற்று பிடித்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் பொதுவாகவே சொல்லி காட்டுகிறான். அதே வசனத்திற்கும் புரிஞ்சுப்போம். அந்த அடிப்படையில நன்மையாக பயன்படுத்துவோம். அல்லாஹ் தெளிவாகவே அந்த வசனத்துல ஏற்கனவே நம்ம சொன்ன வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், நன்மையை கொண்டு நீங்க தடுங்க தீமையை. தீமை வரதான் செய்யும். எல்லாத்துலயும் தீமை வரும், போன்லயும் தீமை வருது.
அதை நன்மையை கொண்டு தாக்குங்கள். நன்மையை கொண்டு அந்த தீமையை நாம தடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த தீமைகள் அழிக்கப்படும். அதுல வருகிற எல்லா தீமைகளிலும் விலக முடியும். இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் இந்த தாய்க்கள் எவ்வளவு உருவாயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல தாயா வருவோம், நம்ம என்னவா பேச நமக்கு என்னவா தெரியும் அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு குரான்ல வருகிற அந்த ஆப்புகள் மூலமாக பயான்கள் செய்யக்கூடிய அந்த விதத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு எத்தனை தாய்க்கள் உருவாயிருக்கிறாங்க. நம்முடைய ஜமாத்துல ஆளுங்கள் முறையாக போய் மதரசாவில் போய் படித்தவர்கள் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட சாரார் தான். இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட மர்கசுகளில் ஜும்மா உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. அவர்களை மட்டுமே நம்பி இருந்தால் நடத்த முடியாது. ஒரு 200 பேர் இருந்தாலே அதிகபட்சம். 1000 பேர் இருக்கிறாங்க. 800 மர்கஸ் யார் பயன் பண்றா, யார் போய் பேசுறான்னு கேட்டா சாதாரண தாய்கள் எப்படி போனாங்க, எப்படி அவங்க அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் படித்து தெரிந்து கொண்டார்கள் என்றால் இலகுவான இந்த போன்களின் மூலமாக நிறைய விதமான தகவல்களை தெரிந்து கொண்டு அதுல வரக்கூடிய ஹதீஸ்கள், அதுல வரக்கூடிய அந்த ஆப்பு ஈஸியா வார்த்தையை போடுறாங்க. அன்னைக்கெல்லாம் போய் புக்கு பரட்டணும். அந்த அந்த தலைப்புல தொழுகின்ற தலைப்புல இத்தனை பாடத்துல இத்தனை பக்கத்துல அந்த ஹதீஸ் வருது எடுங்க அப்படின்னு அப்படி போகணும். அவ்வளவு கஷ்டம். இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை. தொழுகையில கை விரல அசைச்சாங்களா அசைக்கிறியா, விரல அசைத்த போட்டா வந்துடும். யார் அசைச்சா ஹதீஸ் எதுல இருக்கு தெளிவா வந்துடும். அப்ப ஈஸியா பார்க்கிறாங்க, படிக்கிறாங்க, தெரிந்து கொள்கிறார்கள். தாயிகளாக நன்மையை ஏறக்கூடிய அழைப்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு சாதனமாக இதுவும் இருந்திருக்கிறது என்பதை நாம மறுக்க இயலாது. நன்மைகள் நிறைய இருக்கதான் செய்கிறது. தீமைகளை அதை கொண்டு தடுப்போம். இந்த போனையை நண்பனாக மாற்றுவோம். நாளை மறுமையில் வெற்றி அடைவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு வச்சாங்க. ஏன்னா நானும் அனுபவப்பட்டேன். போன தடவை நடந்த உண்ணாமுடியோட அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கப்பட்ட அந்த பயான் இருப்பீங்க. இங்க நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு சகோதரர், அந்த சகோதரர் இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸ் வச்சாங்க. அதனால நிறைய பேருக்கு போய் தாவா சென்றதையும் நம்ம அதை பார்க்க முடியுது. வருஷங்கள் கடந்துருச்சு, 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது அந்த விஷயங்கள் மக்களுக்கு பரப்பப்பட்டு அதனால நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய விஷயமும் இந்த செல்போன் மூலயமா அதிகமா நடக்குது. ஷேர் பண்றது மூலயமா அதிகமா நடக்குது. நன்மைகள் செய்யறது மூலயமா அதிகமா நடக்குதுன்றத பதிவு வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா இறுதி அமர்வு எதிரி இந்த அணிக்கான இறுதி அமர்வு. எதிரி அணியில சகோதரர் கல்லிடை ஆசிரியர் மேசி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவாங்க. நம்ம போன தடவை உட்கார்ந்துருக்கும் போது குர்ஆன் வசனத்தை நான் மேற்கோள் காட்டல. நம்ம பட்டிமன்றத்தினுடைய அடிப்படை மார்க் ஆதாரம் வைக்கிறதா ஒரு 3 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கான பதில் போவோம். 30வது அத்தியாயம் 41வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் சீரழிவு மேலோங்கி விட்டது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனித கரத்தால் தான் இது நடந்தது. யாரால் நடந்துச்சு? மனித கரத்தால் தான் கடலிலும் நிலத்திலும் சீரழிவு ஏற்பட்டது. லியுதீகஹும் பாதல்லதி அமிலு, அவர்களுடைய காரியத்தை அவர்கள் பக்கமே நாம் திருப்பி விடுகிறோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அவங்க வரக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சிக்கான காரணம் மனிதனுடைய கரம். மனிதனுடைய கரம் என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுவாங்க, நீங்க போனதான் காரணம். அதை தூண்டும் விதமாக ஆக்கியதும் அதை தன்னுடைய நண்பனாக ஆக்கியதும் தான் அதற்கு ஒரு காரணம். அதே போன்று இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். 22வது அத்தியாயம் 13வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யதஹு லிமன் தர்ராஹு அக்ரபு மின் நஃபரிஹி, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு பயனில் இருந்து எது உங்களுக்கு இறைவனை பக்கம் நெருக்கப்படுத்துகிறதோ அதன் பக்கம் அவன் உங்களை அழைக்கிறான். நன்மை பக்கம் அழைக்கிறான், தீமை பக்கம் அழைக்கிறான். லபீஸல் மௌலா, இவன் தான் கெட்ட நண்பன். இவன் யாரா? கெட்ட நண்பன். வலபீஸல் அஷீர், இவன் தான் உங்களுக்கு ஒரு கெட்ட வழிகாட்டி என்பதாக அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி தருகிறான். அப்ப நன்மையை விட தீமைக்கு அதிகமாக யார் முக்கியத்துவம் தருகிறாரோ அவன் கெட்ட நண்பன் என்று குர்ஆன் சொல்கிறது. 2வது அத்தியாயம் 219வது வசனம், யஸ்அலூனக ஹம்ரி வல் மைஸிர், நபியே மதுவை பற்றி சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்ம் கபீர், அதில் அதிகமான பாவம் இருக்கிறது. சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நன்மை இருக்குதுங்கிறத மதுவை நியாயம் கற்பிக்க முடியுமா? நன்மை இருக்குங்கிற சூதாட்டத்தை நியாயம் கற்பிக்க முடியுமா? அப்படித்தான் தொலைபேசி என்ற ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கும். இப்ப இவங்க வாதத்துக்கு நம்ம வருவோம். கடைசியா சகோதரர் பேசினார், தீமா அழியுது. கூகுள்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையில யாராவது மறுக்க வேணுமா? கூகுள்ல இருக்கல என்னோட ஹிஸ்டரி அழிக்க மாட்டேங்க எடுத்து காத்தவன் உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்ப நீ செய்த தீமையை அதனுடைய அடிச்சோட இல்லாமல் அழிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த மொபைல் போன் செய்யும். தீமையை காட்டி கொடுத்துட்டாராவே
இவன் தீமை பண்ணி இருக்கிறான், அறிவுரை சொல்லி திருத்தலாம், இவன் தீமை பண்ணவே காட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொலைபேசியில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்க வந்து கூடுதலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாருக்கு வெப்புக்குள்ள போகவே முடியாது. அந்த சகோதரர் சொல்றேன், டார்க் வெப்புக்குள்ள ஏற்பட முடியாதான், அதுதான் டெலிகிராம் சொல்றேன். டார்க் வெப்புக்குள்ள இலகுவாக நுழைவதற்கான ஆப் தான் டெலிகிராம். டெலிகிராம்ல சைல்ட் அபியூஸ் நடக்குது. டெலிகிராம்ல ஆயுத பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இங்க இருந்து காசு கொடுத்து வாங்க முடியும், ரிவால்வர் வாங்க முடியும், துப்பாக்கி வாங்க முடியும், AK-47 வாங்க முடியும். இதையெல்லாம் அன்அபிஷியலா கொடுத்ததால அந்த CEO பிடிச்சு கைது பண்ணாங்க. டார்க் வெப்புக்குள்ள போகவே முடியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது எதுக்கு அவங்கள வச்சிருக்காங்க. அதை கொண்டு வருவதற்கான வேலைகள் தான் இவ்வளவு டெலிகிராம் என்பது நடந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க போன்ல வந்து தப்பு நடக்குன்னு போன் வச்சு கண்டுபிடிச்சீங்க. திருட்டு போய் அவன் தான் சொல்லுவான், இன்னொருத்தர் சொல்லுவான். எப்படா பைக்க திருடுனேன், இப்படி வந்து ஏறி உட்கார்ந்தேன், சைடு ஸ்டாண்ட் உடைச்சேன், யாருக்குமே தெரியாம தள்ளிட்டு வந்து அவன் சொல்லுவான். போனுடைய தவிர போன் தான் சொல்லி கொடுக்கணும், வேற யாரும் சொல்லி கொடுப்பா. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து என்னன்னா, கூடுதலாக என்ன அப்படின்னு செய்து கேட்டீங்கன்னா, இந்த மொபைல் போன் இருக்குதுல்ல, பசங்களுக்கு மத்திய ஒரு தனிமையை உருவாக்குவது. இதை யாருமே மறுக்கவே இயலாது. நீங்க நன்மையே செய்யக்கூடிய வகையில கூட வைக்க, அவனை தனிமைப்படுத்துகிறது. நட்பாட்டாளர்களோடு இணைந்தவன், குடும்பத்தோடு இணைந்தவனை எப்படி ஆக்குது, தனிமையா போகுது. இப்படி உட்கார்ந்து டிவி வீட்டுல ஹால்ல இருக்கும், இவன் மட்டும் மூடி மறைச்சிக்கலாம் பார்க்க முடியாது. இவன் எதை பார்த்தாலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அறியும். மொபைல் போன் இருக்கிற ஓரோ பார்க்கலாம், பாத்ரூம் கூட பார்க்கலாம், தடுக்க ஏறமா எங்கனாலும் கொண்டு போகல. அப்படிப்பட்ட ஒரு சோர்ஸை உருவாக்கி கையில கொடுத்தா என்ன அர்த்தம், நன்மை மட்டும்தான் வரும்னு வைக்கணும். அப்படி வைக்க முடியுதா? நீங்க சில்ட்ரன்ஸ் கையில போன் கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கறாங்கன்னா, அவங்களுக்குரிய கண்டென்ட் மட்டும் கொடுக்கற மாதிரி வைக்க முடியுமா? அப்ப அவங்களுக்குரிய கண்டென்ட் மட்டும் கொடுக்கற மாதிரி வைக்க முடியல என்ன அர்த்தம்? நீ தேடாத கண்டென்ட் கூட காட்டுன்னு அர்த்தம். அப்ப எப்படி நண்பனா இருக்க முடியும்? அது தீமையை செய்யக்கூடிய அது வந்து எதிரிதான் என்பதை நம்ம ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் நீங்க கூடுதலாக இன்னொரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்தை பரப்புது. நாங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விஷயங்கள் மார்க்க செய்திகளை வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது நடக்கும். அதுக்கு நடுவர் வேற கூட உட்காந்துக்கிட்டு, ஆமா எனக்கு தெரிந்த ஒருத்தரும் உண்டு, அவர் நேர்வழி பெற்று விட்டார், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழிகட்டு போன சொல்ல மாட்டீங்களா? சொல்லியிருக்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நேர்வழி பெற்று விட்டார் பேஸ்புக் தளத்தின் மூலமாக. 1000 பேர் இருந்தாங்க, 1000 பேர் தீமைக்கு போன இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆளே கிடையாதா? நீங்களே எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்திருப்பீங்க? அப்ப நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? சகோதரர் சொன்ன சரிதான், எனக்கு தெரிஞ்ச 1000 பேர் போயிருக்கா, நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப இங்க நீதி வருமாங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இருந்தாலும் நீதி நம்ம வந்து வரணும்னு எதிர்பார்ப்போட நம்ம இந்த அமர்வு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். கூடுதலாக என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் இலகுவாக பயன்படுத்தாத உலகத்தை உள்ளங்களை கொடுத்துறோம். இது என்ன ஆயிடுச்சு, போன உலகத்தையும் உள்ளங்களை கொடுத்துறோம். அப்ப உலகத்துல எது நல்லது எது கெட்டது அறிந்து கொள்ள முடியாத சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் நிலைமை என்ன? அதுல சகோதரர் ஒரு அற்புதமான வாதத்தை வச்சார். நான் வாதம் ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் இப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க, அந்த அணிக்கு கண்டிப்பா அறிவு இருக்கு நினைச்சேன். இல்ல, எங்களுக்கு அறிவு கிடையாது. என்ன வாதம் வச்சாங்க, நீங்களும் மொபைல் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மொபைல் எதிரி பேசுறீங்க, நீங்க மொபைல் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப நாங்க மொபைல் நண்பன் தானே, உங்க வீட்டு பிள்ளைகிட்ட கையில கொடுத்தோம், சடங்கார பிள்ளைட்டு கொடுங்க, பருவையில அழகு பிள்ளைட்டு கொடுங்க, குழந்தைங்க எதுவும் கொடுங்க, மொபைல் போன நண்பன் தானே கொடுப்பீங்களா? அப்ப எதிரின்னு சொல்லி மொபைல் போன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அறிவார்ந்த வாதம். இப்படிதான் வாதம் நினைச்சு கூட பார்க்க, இந்த வாதத்தை நடுவர் கூட கண்டிக்கல, இப்படி சொல்லக்கூடாதுன்னு பேசிருக்கோம் இல்லையா? அவர் கூட கண்டிக்கல. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம கூடுதலாக இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கணும். டேட்டா திருட்டை பத்தி போய் பேசல. எவ்வளவு டேட்டா திருட்டு நடக்கு தெரியுமா? நாம அந்த தகவலுக்குரிய இடத்துக்குள்ள போகலைனாலும் நம்முடைய போட்டோஸ் திருடப்படுது, போன் கால் திருடப்படுது, பொருளாதாரம் திருடப்படுது. நீ அங்க போற, ஆனா அழகா பேசுறாங்க, சைபர் கிரைம் ஆட்கள் லிங்க் கொடுப்பா, பாமர மக்கள் அதை கொட்டுறாங்க. எப்படி தெரியும்? நீங்க எப்படி உணர்த்துவீர்கள்? இதை எதிரி என்று மக்களினுடைய கரங்களுக்கு பெருமளவை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்தால், பொருளாதாரத்து பேங்க் வாசல் திருடிய காலம் போயிடுச்சு, வீட்டுக்குள்ள மீனோட தேடிய காலம் போயிடுச்சு, மிக இலகுவாக கொள்ளையடிக்கிற காலம் வந்துருச்சு. அப்ப அது குறித்த எந்த நிலை இருக்குது? இன்னைக்கு சொல்லப்படுது, எச்சரிக்கை பண்ணி என்ன மாத்திட்டீங்க? எச்சரிக்கை பண்ணும், போலீஸ் வச்சு அரசு அதிகாரிகள் வச்சு எச்சரிக்கை பண்ணும், சைபர் கிரைம் முடிச்சுட்டோம். அவனுக்கு மேல இன்னொரு கூட்டம் போடும். நம்ம ஒரு கூட்டம் போட்டா அந்த கூட்டத்தோட கண்டிப்பா செயல் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஆட்கள் அதிகம் தேவைப்படுகிறது. அதிகமான முறையில் திருட்டு நடக்குது. எல்லா விதமான அனாச்சாரத்தையும் அட்டூழியத்தையும் மிக இலகுவாக பிள்ளைகளுடைய மொபைல் போன்ல மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். சேர்த்துட்டு என்ன பண்றாங்க? நண்பனை பயன்படுத்த 2 பேர் இருக்கு. பேசுற 3 பேர் 3 பேர் பேசுறாங்க. பயான்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க நன்மையாக பயன்படுத்துவதும் தீமையாக பயன்படுத்தும் உங்க கையில. ஆனா அவனுக்கு அந்த பக்குவம் இல்லையப்பா.
நெருப்பை கொண்டு போய் பிள்ளை கையில கொடுத்துட்டு என்ன செய்யறது? நெருப்பு வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம், குளிர் காட்சிக்கா புள்ள நெருப்பு உழுந்துடும். மொபைல் போன் நெருப்பு மாதிரி. நீங்க கொண்டு போய் எல்லாருடைய பிள்ளைகளுடைய கையில கொடுத்துட்டு எதிரியை கையில கொடுத்துட்டு நீ நல்ல விஷயத்தை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துவோம்? நான் அதான் கேட்டேன். மொபைல் கேட்குது, நீ 18+ கேட்குது. எல்லாருமே 18+ வெளியே போயிடறானா? 18+ இல்ல, நான் நேர்மையா நடக்கும் வெளியே போனா அதை எவன் பார்க்கிறது? 18+ ஆமாங்க. மொபைல் போன் கண்டுபிடிக்க தெரியுதா? அந்த மொபைல் போன் அடுத்து கேட்குது, நீங்க ரோபோட்டை இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க எல்லா விதமான காரியத்துக்கும் சூழ்ச்சி கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா அநியாயம் செய்யறதுக்கும் சாலை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சொல்லி தருவது இந்த வேகம். இந்த மொபைல் தான் தருது. நீ எப்படினாலும் நீ பயன்படுத்த கூடாது. சிகரெட்டை பள்ளி பருவ மாணவர்களுக்கு இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது சட்டம் இருக்கு. மதுபாட்டிலை பள்ளிக்கூடத்திற்கு பக்கம் வைக்கக்கூடாது இருக்குது. பள்ளிக்கூட பருவ பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கூடாது இருக்குதா? அப்படி கொடுத்துங்களா தடுக்க முடிஞ்சுதா? அப்ப அதெல்லாம் தடுக்க மாட்டீங்க. மாதிரி பிள்ளைகளை கொடுப்பீங்க, நீங்க சாப்பாடு செய்வீங்க, கணவன்மார்கள் வீட்டுல வேலைக்கு போவாங்க, வெளியே வேலைக்கு போயிட்டு வயல போன கொடுத்தே போன வச்சுக்க. ஒன்றே அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. கடைசி அமர்வுங்கிறனால ஒரே ஒரு வார்த்தை தவறை சொல்லி நிறைவு செய்யுது. இப்ப வந்து இளைஞர்களுக்கான ஒரு அறிவுரை, மொபைல் போன் உனக்கு நல்லது தர மாதிரி நினைக்கும். நீங்க வந்து எங்களுக்கு எதிரே பேசுறீங்க, உங்களோட அவங்களும் கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்ல தெரிந்துகொள், நீ மொபைல் போன் வரதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. அது பொற்காலம் பேசுவாங்க. அவங்க சொல்றது பொற்காலம் அந்த காலத்துல கிடைச்சு இந்த காலத்துல கிடைக்குமா? அதான் சகோதரர் கேட்டாங்க. அன்றைய காலத்துல வந்து மார்க் அறிஞர்கள் எவ்வளவு மார்க் செய்து கொண்டு வந்தாங்க. இப்ப அது மாதிரியான ஒரு அறிவார்ந்த நிகழ்வு நடக்குதா? மொபைல் போன் நம்பர் எவ்வளவு தெரியாது, போன் போடுற பாரு நம்பர் எடுப்பா சொல்லுமா. அப்படி அறிவுக்கு மாற்றமா ஒரு காலம் வந்துருச்சு. யாருக்கு தன்னுடைய மொபைல் போன் தெரியாது, தன்னை பற்றி அடையாளம் தெரியாது, தன் வீட்டு அட்ரஸ் தெரியாது. இந்த நிலையில இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தனக்கு உடல் வலிமையை தரக்கூடிய விளையாட்டு வாழ்றது கிடையாது, தனக்குரிய நண்பர்கள் உட்கார்ந்து நேரம் ஒதுக்குவது கிடையாது, குடும்பத்தாரோடு நேரம் ஒதுக்குவது கிடையாது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ஒரு காலத்துல 40 வருஷத்துக்கு நிலைமை இருந்துச்சு. ஆனா 2 உலக யுத்தம் நடந்துச்சு, தெரியுமா தெரியாதா? ஜெர்மனி தேசத்தை தாண்ட ஹிட்லர் இருக்கிறான், அவன் ஜப்பான் தேசத்துல கொண்டு போடுறான். அவன் மொபைல் போன் இல்லாம இந்த தகவல் அறிந்து கொண்டான். மொபைல் போன் அறிந்து கொண்டானே இல்லையா? எப்படி அறிந்து கொண்டான்? அவன் எல்லா காலத்திலும் தகவலை அறிவதற்கு வாய்ப்பு இருந்தது. மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் தகவல் வந்துச்சு. இப்படி பேசுவாங்கன்னா மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் பூமி உருண்டை கண்டுபிடிச்சாங்க. மொபைல் போன் வரும்போது ராக்கெட் போயிடுச்சு தெரியுமா? மொபைல் போன் இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, ராக்கெட் 80 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டா தெரியுமா இல்லையா? அப்ப எல்லா விதமான தொழில்நுட்பம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மொபைல் போன் தான் எனக்கு வழிகாட்டியது என்பது அப்பட்டமான பொய் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தகவலாக சொல்லிவிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இறுதி அமர்வை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அது நீதியான தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்ததான் சகோதரர் அப்துல் ரஷீத் MSc அவர்கள் நண்பனி அணியில உரையாற்ற இருக்கிறாங்க. இறுதி அமர்வு. என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முதல்ல அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சரியா? அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அதனால வந்து நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன கருத்தை பேசுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். டீ இருந்தா கொஞ்சம் கொடுங்க. என்னன்னா, நூமான் என்ன பேசுறப்ப சொல்றாங்க, சஹீஹ் புகாரி ஹதீஸ திரட்டலையா, முஸ்லிம் இமாம் ஹதீஸ திரட்டலையா? நான் முதல்ல இந்த வாதத்தை வைக்கல. நான் என்ன கேட்டேன்னா, டார்க் வெப் பத்தி பேசுறீங்க, டெலிகிராம் பத்தி பேசுறீங்க, இந்த தகவலை நீங்க எதுல எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்போன் வராதுக்கு முன்னாடியே புகாரி இமாம் என்ன செஞ்சாரு. இப்ப இவங்க எப்படி தெரியுமா இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப செல்போன் இல்லைன்னா ராக்கெட்டே அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படிலாம் நாங்க சொல்லல. நீங்க பேசுன பேச்சு எப்படி தெரியுமா இருந்துச்சு? புகாரி இமாம் வந்து என்ன செஞ்சாரு, செல்போன் இல்லாமயே டார்க் வெப் பத்தி பதிவு செஞ்சாரு. இத்தனை வயசுல வந்திருக்கும் கூட அவங்க பேசுவாங்க. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. அடுத்து நம்ம சகோதரர் யாசர் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனாங்க. ஆனா என்ன பேசுனாங்கன்னா என்ன செய்யல, யாருக்கும் புரியல. அதாவது அவங்க வாதம் வைக்கிறாங்க, திருட்டு பயிரை தான் சொல்லுவான். சரி, நீங்க சும்மா எழுதி மதுவை பத்தி பேசுறீங்க, நீங்க இறங்கணும்னா குடிகார பையன் உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப குடிகாரன் குடியை பத்தி பேசுவானா? நீ என்ன போதலையா அப்படின்னு உங்களை பத்தி யாராச்சும் கேட்டா எப்படி இருக்கும்? என்ன இது வாதம் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த வாதமா? பழமொழின்னு எவனோ ஒருத்தவன் எங்கேயோ ஒண்ணு சொல்லிட்டு போனதை வாட்ஸ்அப்ல வந்து ஏதாச்சும் ஒரு செய்தியை, வலைதளத்துல வந்து ஒரு செய்தியை படிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து நக்கல் அடிச்சுட்டு இருக்கா. பாயிண்ட் இல்ல. எதற்கு நம்ம தெளிவா பேசுறோம், அந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாம பழமொழி எல்லாம் சொல்றாங்க. திருட்டு பயிரை பத்தி பேசுவோம். அப்ப குடியை பத்தி பேசுறவன் குடிகாரன், விபச்சாரத்தை பத்தி பேசுறவன் விபச்சாரம் செஞ்சவன்.
இப்படி யாராச்சும் பத்துவா கொடுக்க முடியுமா சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேச்சிலே எவ்வளவு முரண்பாடு பாருங்க. அதாவது செல்போன்ல தீமை தான் அதிகமா இருக்கு. நம்ம என்ன கேட்டோம், செல்போன்ல தீமை தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க ஏன் செல்போன் வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்டோம். அது வந்து ஒரு அறிவற்ற வாதமா இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெருப்பு தூக்கி கையில கொடுப்பீங்களா, பிள்ளைங்க கையில கொடுப்பீங்களா, அது மாதிரி என்ன செய்யறீங்க, நீங்க செல்போனை தூக்கி கொடுக்குறீங்க, அப்ப செல்போன் கூடுன்றீங்களா கூடாதுன்றீங்களா, பத்துவா கொடுங்க. மது ஹராம், சூதாட்டம் ஹராம், அந்த மாதிரி செல்போன் ஹராம் என்ன செய்யுங்க, நீங்க பத்துவா கொடுக்கணும். வசனம் நீங்க சொன்ன வசனத்துக்கும் செல்போனுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருந்துச்சா, இல்ல செல்போனுடைய அந்த தேவைகள் அந்த புரிதலை பத்தி அந்த வசனம் ஏதாச்சும் பேசுதா? நான் ஒரு வசனம் ஒரு ஹதீஸ சொன்னேன், அந்த ஹதீஸ் ஒரு பொருளை பத்தி பேசும், ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தும் அப்படின்றத பத்தி பேசும். சரியா? அறிவற்றவர்கள் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சாங்க. உங்க மண்டையில உரைக்கிற மாதிரியே நான் ஒரு செய்தியை வந்து என்ன செய்யறேன், சொல்றேன். நல்லா கேட்டதுங்க. இதுல எந்த கன்ஃபியூஷனோ குழப்பமோ ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு விளக்குற அளவுக்கெல்லாம் என்ன செய்யாது இந்த ஹதீஸ் இருக்காது. ரொம்ப அழகா ரசூல்லா சொல்லுவாங்க. ரசூல்லா காலத்துல ரசூல்லா அதிகமா எச்சரிக்கை விஷயம் எது தெரியுமா? பொருளாதாரத்தை பத்தி ரசூல்லா என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த பொருளாதாரத்தை பத்தி ரசூல்லா சொல்றாங்க, இன்ன ஹாலல் மால ஹல்ரத்தும் ஹல்வத்தும். இந்த பொருளாதாரம் இருக்குதே ரொம்ப இனிமையானது, அழகானது, சுவையானது சொல்றாங்க ரசூல்லா. உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்தை பத்தி தான் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் சொன்ன தாமதமாகும். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம சாஹிபுல் முஸ்லிமீன், ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர் இந்த பொருளாதாரத்தை தோரணாக்கி கொள்ள முடியுன்றாங்க ரசூல்லா. எச்சரிச்ச ஒரு விஷயத்தை, உங்களை இதுதான் வழிகளுக்கு, உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்படும், அதனால் நீங்க திசை திருப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்தை எச்சரித்து விட்டு அந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இந்த பொருளாதாரம் தோரணாக ஆகிவிடும். யாருக்கு தெரியுமா ஆகும்? எல்லாருக்கும் ஆகாது. லிமன் அஹலஹு பிஹக்கிஹி. கேட்டுங்க, கேக்குதா? ஹக்கிஹின்றாங்க ரசூலுல்லாஹ். அதற்குண்டான கடமையோடு அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் இருக்குதே உங்களுடைய தோழனாக ஆகிவிடுறாங்க. அந்த தோழனை வச்சு நம்ம என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க. ஜாலவுக்கு சபையில்லா, ஒரு தோழனை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ண சொல்றாங்க. ஒரு எத்தாமா அனாதைக்கு கொடு, ஒரு மசாக்கி ஏழைகளுக்கு கொடு ரசூலுல்லாஹ் சொல்றது. ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள். அதே விஷயத்தை அழகான முறையில் தெளிவான முறையில் ஒரு மனிதன் எடுக்கின்ற பொழுது அந்த எதை எச்சரித்தார்களோ அதே விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தோழன் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு புரிய கடைசி வரை டார்க் வெப்ன்றீங்க, டெலிகிராம்ன்றீங்க, இதேதான் பேசுறீங்களே தவிர அதுல தீமை இருக்குன்னு நாங்க மறுக்கிறோமா? செல்போன் வச்சிருக்கவெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போறோம் சொல்றோமா? போய் அங்க போய் QR கோட ஸ்கேன் பண்ணுங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு QR கோடு வரும், அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசல்ல QR கோடு வச்சிருப்பான், ஸ்கேன் பண்ணீங்கன்னா உள்ள படி. நாங்க ஏதாச்சும் இப்படி பேசுறோமா? என்ன பேசுறோம் உங்களுக்கு சுத்தமா புரியல, சுத்தமா புரியல. ஆனா பேசுறீங்க, நல்ல பேச்சுதான் இருக்கே தவிர என்ன வேலைக்கான பாயிண்ட் என்ன? அதுல தீமை இருக்கின்றத நானும் மறுக்கல, எங்களுடைய சகோதரரும் மறுக்கல. நடுவர் சொல்லிட்டாராம், நேர்வழிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நடுவர் சொன்னோட கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. நடுவராக நீங்க எப்படி சொல்லலாம்? சொன்ன என்ன தப்பு? நியாயத்தின் பக்கம் தான் நடுவர் பேசுவார், அதனால எங்க பக்கம் பேசுற. அது அவங்க சகோதரத்துக்கு தாமதமாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. சரியா? சரி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, சைபர் கிரைமை பற்றி எத்தனை நபர்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தின கேள்வி. செல்போன் மூலமா சைபர் கிரைம்ல வந்து எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க, எத்தனை பேரை வந்து தடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பயான் பண்றீங்க, எல்லாரையும் தௌஹீதின் பக்கம் ஒருங்கிணைச்சிட்டீங்களா? என்ன இது? நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அதை ஏத்துக்கிறவங்களும் இருக்கதான் செய்வாங்க, மறுக்கிறவங்களும் இருக்கதான் செய்வாங்க, புரியாதவங்களும் இருக்கதான் செய்வாங்க. இதான் அடிப்படை. அது தெரியாது அவங்களுக்கு. தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம், ஏத்துக்கிறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஏத்துக்காதவங்க தர்காவுக்கு போறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை? நடுவணிக்கக்கூடிய புரியாத ஆட்களும் இருக்கதான் செய்வாங்க. மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. நன்மை எது தீமை எது என்று சொல்றதுதான் நம்முடைய கடமை.
அதை நம்ம சொல்றோம். ஒரு மொபைல் இருக்குதா, அது ஒரு நவீன வளர்ச்சி. ஒரு காலகட்டத்துல ஏன் ஒரு லெட்டர் எழுதணும்னா 2 வயரை சேர்த்தா அங்க ஏன் எழுதணும். அப்ப எல்லாம் இன்றைக்கு இலகுவாக வருகின்ற பொழுது இந்த மொபைல் போனை உங்களுடைய நண்பராக பயன்படுத்துங்கள், உங்களுடைய தோழனாக பயன்படுத்துங்கள், நல்ல நண்பராக, மறுமையிலே உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நண்பராக இந்த மொபைல் போனை பயன்படுத்துங்கள் அப்படின்னு காலையில உட்கார்ந்து பேசினா, டார்க் வெப்னு ஆரம்பிச்சு டெலிகிராம்னு ஆரம்பிச்சு டார்க் வெப்ல டெலிகிராம்ல லிங்க் வருது, நாங்க போய் போய் என்ன வேலை உங்களுக்குன்ற? உங்களுக்கு வேற நீங்க டெலிகிராம்ல போனா எல்லாரும் போவாங்களா? இங்க நிறைய பேருக்கு நம்ம பண்றாங்க இல்ல, இங்க நிறைய பேருக்கு இப்ப டார்க் வெப்னா என்னன்னு தெரியாது. டார்க் வெப்னா இப்பதான் அதை பத்திய விழிப்புணர்வே இருக்குது. டார்க் வெப்லாம் கிட்டத்தட்ட 2007-09 காலகட்டங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட வெப்சைட். அதுக்கென்று தனியாக நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி கண்ணை கட்டி அழைச்சிட்டு போய் அதையும் சோசியல் மீடியா மூலியமா தான் அவன் செயற்படுத்துறாங்க. இப்ப நான் டார்க் வெப் சொல்றேன்னா அந்த வேலை பார்த்த ஒருத்தரை தப்பிச்சு வந்து சோசியல் மீடியால பேட்டி கொடுக்குறான். டார்க் வெப் எப்படி இருக்கும், அதனுடைய சர்வர் எப்படி இருக்கும், அதை எப்படி நாங்க லிங்க் அனுப்புவோம், எப்படி மக்களை பிடிப்போம், மக்கள்கிட்ட இருந்து எப்படி காசை வசூல் பண்ணுவோம், மக்கள்கிட்ட எப்படி ஆயுதங்கள் இருப்போம், அவன் சொன்னதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். டெலிகிராம்ல லிங்க் வந்துச்சு, டார்க் வெப் போனுச்சு. எப்படி சாத்தியமா இது? போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அசால்ட்டா பேசுறாங்க. டெலிகிராம்ல டார்க் வெப் லிங்க் வருது, தொட்டா டார்க் வெப்புக்குள்ள நேரா போயிடும். அதெல்லாம் வந்து சைக்கோத்தரமான பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், ஃபாலோ பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. டார்க் வெப்னா அந்த ஸ்பெல்லிங் அடிச்சு போட்டா என்ன வேணாலும் அதுதான் டார்க் வெப் நினைச்சிட்டு இருக்காப்ல இருக்கு. டார்க் வெப்ன்றது வேற, அவனுடைய ஸ்கில்ஸ் வந்து வேற. அதை உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கூடுதலாக எங்கள் சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு பொருள் அப்படின்னு இருந்தா வரக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, வந்த காலகட்டங்களிலும் சரி, ஒரு பொருள் நன்மைக்கும் பயன்படுத்தப்படும், தீமைக்கும் பயன்படுத்தப்படும். அதை மார்க்க அடிப்படையில் நம்ம எப்படி பயன்படுத்துறோம், இதுதான் நமக்கான கேள்வியாக இருக்க வேண்டும். நாம் அதை மார்க்கத்துக்காக பயன்படுத்துறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசைகளுக்காக பயன்படுத்துறோமா என்பதை வைத்துத்தான் அந்த பொருள் நமக்கு நண்பனா அல்லது எதிரியா என்பதை நம்ம தான் முடிவு செய்யணும். அந்த பொருள் என்னைக்குமே என்ன செய்யாது, முடிவு செய்யாது. அவங்க புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சொல்றாங்க நண்பன், நல்ல நண்பன், நல்ல நண்பன்னா நல்லதை சொல்லணும், நல்லதை சொல்லணும்னு சொல்றாங்களே தவிர அது சாதாரண ஒரு பொருள். நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றத பொறுத்து தான் அதை சஜஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் அது நண்பனா எதிரியா என்பது நமக்கு தெரியும். அதை நண்பனாக பயன்படுத்துவோம், இறைவனிடத்தில் மறுமையில் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இறுதியில நல்ல காரசாரமா போனதை நம்ம பார்த்தோம். நடுவில் ஏன் தலைப்பட்டு ஊட்டி விட்டாங்க நடக்கலாம். சரியா? சரி, பொதுப்படையான ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இறுதிக்குள்ளாக போகணும். இப்போ சமீபத்துல நடந்த நிகழ்வுகள்ல ஒன்று சிலது பார்த்துட்டு நாம அந்த விஷயங்களுக்கு போனா நமக்கு தெளிவா விளங்கும். சமீபத்துல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, நிறைய பிரபலியமா எல்லா ஊர்லயுமே பொதுப்படையாக பேசப்பட்டுச்சு. ரயில்வேல வேலை செய்யக்கூடிய கூலி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தூக்குறதுக்கு இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கூலி வேலைகள் செய்வாங்க. அது பெரிய ஒரு அசோசியேஷன் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சகோதரர் அதுல வேலை செய்யறாரு. வேலை செய்யும் பொழுது என்னடா ஏதாவது லைஃப்ல நான் பண்ணணுமே, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் செய்யணுமே அப்படின்ற ஒரு ஆவல் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்து அந்த ஆசையும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் சரி நம்ம யூபிஎஸ்சி படிப்போம். யூபிஎஸ்சி படிப்பை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கலெக்டருக்கான, அதாவது ஐஏஎஸ் படிப்பாங்கல்ல, கலெக்டர், எஸ்பி, இந்தியன் போலீஸ் ஆபீசர், ஐபி, ஐபிஎஸ், ஐஏஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்த மாதிரிலாம் வருவாங்க. நம்ம சொல்லணும்னு சொன்னா ஒரு கஷ்டமான எக்ஸாம். நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு சப்ஜெக்ட் எவ்வளவு மார்க் எழுதுறீங்க? எவ்வளவு மார்க்குப்பா? 75. சரி, அதிகபட்சம் 100. அதையும் தாண்டி போனா 200 மார்க்குக்கு நாம எழுதணும். கிட்டத்தட்ட இந்த யூபிஎஸ்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2300 2500 மார்க்குக்கு கண்டென்ட் எழுதணும். நாம படிக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தோம்னா 10-20 மடங்கு அதிகம். நாம் படிக்கக்கூடிய சிலபஸ் அவ்வளவு படிச்சுக்கிட்டு போனோம். அவ்வளவு இலகுவான விஷயங்கள் கிடையாது. கூலி வேலையும் செஞ்சுக்கிட்டு சொந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஃப்ரீ வைஃபைன்னு அனௌன்ஸ் பண்ணா, இவர் என்ன பண்றாருன்னா ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்றாரு. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு எக்ஸாம். அந்த கஷ்டமான எக்ஸாம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு லக்கேஜை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு யாராவது லக்கேஜுக்கு வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்ற ஏக்கம் ஒரு பக்கம்.
அது தூக்கிட்டு போறது கஷ்டம் ஒரு பக்கம், அதுல இருந்து வரக்கூடிய காசு சொற்பம். அதை எடுத்துட்டு வீட்டுல கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர். அவர் அவருடைய ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து செல்போனை பயன்படுத்தி அந்த வைஃபை, ஃப்ரீயா கிடைச்ச வைஃபை வச்சு யூபிஎஸ்சி எக்ஸாமே கிளியர் பண்ணார். அது டிஎன்ஏ இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் டைம்ஸ்ல எல்லா பத்திரிகை பேப்பர்லயும் போட்டு பாத்தீங்களா இன்டர்நெட் இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தகவல் உண்டாக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. அப்ப நம்ம பாக்குறோம், சரி முறையா ஒருத்தர் இந்த விஷயத்தை அணுகுனா நம்மளாலையும் இதை சரிவர பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம். அதுக்கடுத்து உக்ரைன்ல ஒரு வார் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? உக்ரைன் ரஷ்யாவா எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா? அதுல அபி கிஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர், அவர் போய் இந்த உக்ரைன்ல இருந்து வெளியே வரக்கூடிய அகதிகள் சம்பந்தமா போய் நேரடியா பாக்குறாரு. அவங்களுடைய உரையாடக்கூடிய ஒரு தேவை வருது. என்னங்க ஆச்சு, என்னங்க பிரச்சனை? ஏங்க நாங்க வீட்டுல இருக்கிறோம், வீட்டு பக்கத்திலேயே பாம்பு வெடிக்குது. நம்ம காசாவில எல்லாம் பார்த்தோம்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் எப்படி எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். வெளிநாடுகள் அப்படின்னா அது ஒரு பார்வை, முஸ்லிம் மக்கள் அது ஒரு பார்வை, பொதுப்படையாகவே இந்த ஊடகங்கள் காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க போய் பாக்குறாங்க, வீட்டு பக்கத்துல யாரும் இல்லாத நிலத்துல எல்லாம் பாம்பு வெடிக்குது, யாரும் இல்லாத இடத்துல பாம்பு வெடிக்கிறதுன்றது பயந்துகிட்டு அகதிகளாக கொத்து கொத்தா நாட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்களோட போய் உரையாடும் போது அவங்க சொல்றாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, தூங்குறதுக்கு வழி இல்ல, குடிக்கிறதுக்கு வழி இல்ல, தேவையை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வழி இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி உக்ரைன் பார்டர்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அகதிகளா நிக்கிறாங்க. இவர் போய் பாக்குறாரு, இது என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் போய் பாக்குறாரு. ரஷ்யாவிலேயே இல்ல, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்லயே நிறைய நாடுகள் ஒன்றா சேர்ந்து வீடு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. எப்படி இவங்களை ஒண்ணு சேர்க்கலாம், இவங்க எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்க்கணும், இவங்களுக்கான அகதிகளுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு தேவையான ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுறாரு. இந்த அபி கிஸ்மேன் என்ன பண்றாருன்னா, சரி நாம் இந்த செல்போனை இன்டர்நெட்டையும் பயன்படுத்தி வெப்சைட்டை தயாரிப்போம், ஆப்பை தயாரிப்போம். ஏன்னா ஆப் தானே எல்லாமே, ஆப்பை தயாரிப்போம். யார் யாரெல்லாம் வீடு கொடுக்க தயாரா இருந்தீங்களோ நீங்க இதுல பதிவு செய்யுங்க, யார் யாரெல்லாம் வீடு வேணுமோ நீங்க இதுல பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அகதிகளுக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால ஏற்பட்டது நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு இந்த ஆப்பை எடுத்துக்கிட்டு அவரு மல்டி மில்லியனர் ஆயிட்டார். அந்த ஆப்பை நான் கம்பெனிக்கு எடுத்துக்கிறேன், நான் கம்பெனி வாங்கிக்கிறேன்ற பேர்ல பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வாங்கி மில்லியனர் ஆயிட்டாரு. அந்த ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி செல்போனை பயன்படுத்தி இறுதியாக ஒரு விஷயம் இதை சார்ந்து சொல்லும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய உலகத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு வந்துச்சு. எங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்க அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ், அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஊர்ல நெருப்பு பத்த வைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய விஷயமாக நடத்தப்பட்டு நம்ம இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது உடனடியா சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணா வரக்கூடிய முதல் தகவல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாட்ச் டியூட்டின்ற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் நான் டவுன்லோட் பண்ணோம்? எங்க போகணும்னு தெரியாம அந்த பணக்கார மக்கள் திக்குமுக்காடுறாங்க. எந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்களோ அங்க நெருப்பு இருக்கு, இந்த பக்கம் போனா இங்க நெருப்பு இருக்கு. எங்க போனோம் தெரியல, பொட்டி பொடியெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, கொத்து கொத்தா ஓடுறாங்க, எங்க ஓடணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஐபோன், இவ்வளவு இன்டர்நெட், ஸ்டார்லிங்க் எல்லாம் வந்துச்சு. ஸ்டார்லிங்க்னா என்ன, நம்ம எல்லாம் வைஃபை எல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் இல்ல. சின்ன ஒரு தான் மாலை மாதிரி 3 பொருள் இருக்கும். மொட்டை மாடியில வச்சுன்னா உங்க வீட்டுல இன்டர்நெட் இருக்கு, சேட்டலைட் தேவையில்ல, டவர் தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இதெல்லாம் சாதாரணமா கிடைக்குது. அவங்கள வீட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல். வாட்ச் டியூட்டி இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த வாட்ச் டியூட்டி என்ன பண்ணோம், எங்க நெருப்பு இருக்குதுன்னு காமிக்கும், எங்க தங்களுக்கு இடம் கொடுக்குதுன்னு காமிக்கும், அரசாங்கம் எங்க இடம் ஒதுக்கி இருக்குன்னு காமிக்கும். நீங்க அதை நோக்கி நீங்க ஓடுங்க, எங்க ஓடுனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில மக்களுக்கு சொல்லப்பட்டு நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பதையும் நாம இந்த விஷயத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், மிகப்பெரிய அளவிற்கு உயிரை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இது அமைஞ்சிருக்கு. அதே அடுத்த கட்டமா நீங்க பாருங்க, 2-3 சம்பவங்களை பார்க்கணும். அடுத்த கட்டமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகமாக பெரியவர்கள் இது ஓரளவு ஹேண்டில் பண்றாங்க. சின்ன வயசுல அந்த பக்குவம் இல்லாம நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான மரணங்களும், அதிகமாக பண இழப்புகளும், அதிகமாக பாதிப்படையக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த இளைஞர்களும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் தான். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, ஒண்ணு என்ன பார்த்தோம், ஒருத்தர் ஸ்ரீகாந்தன், ஒருத்தர் யூபிஎஸ்சி அதாவது கிளியர் பண்ணிட்டாரு, ஒருத்தர் வந்து செல்போன் யூஸ் பண்ணி வெப்சைட்டை பயன்படுத்திட்டாங்க. இந்த வாட்ச் டியூட்டின்ற ஆப் வந்து மக்கள் எல்லாம் பயன்படுத்திய மக்கள் யார் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து அந்த விஷயங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் எங்கெல்லாம் பாதிப்படைகின்ற நியூஸ் எல்லாம் நம்ம பேசக்கூடிய சகோதரர்கள் சொல்லும் பொழுது நீங்க பார்க்கலாம், இளைஞர்களும்
அந்த குறைவான வயது யூத் சொல்லக்கூடிய அந்த ஜென்சி 20 கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்களால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செல்போனை பயன்படுத்திக்கிட்டு தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம இறந்த கேஸ் எவ்வளவுன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலே நமக்கு தெரிஞ்சு நாம தேடி அடிப்படையில 3, இந்தியா முழுவதும் பார்த்தா 50க்கும் மேல போயிடுச்சு. இறப்பு சதவீதத்தை சொல்றேன். இறந்தே போயிடான். எப்போ? செல்போனை பயன்படுத்தி முறையா அந்த விஷயத்தை பயன்படுத்தாத விளைவாக செல்போனை பயன்படுத்தி நாள் முழுவதும் இருந்து ஒரு கட்டத்துல அண்ணன் வெளியே வரணும்னா எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அடிப்படையில நம்ம இடத்துல தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். படிக்க முடியல, இதை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது செல்போன்லயே ஒருத்தர் இருக்கிறான், படிக்கணும்னு உடனே நினைக்கிறான், படிக்கவே முடியாது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு செல்போன் இருக்கு, கேம் விளையாடிட்டே இருக்கீங்க, செல்போனுடைய நிலைமை எப்படியா 1 மணி நேரம் கழிச்சு ஹீட் ஆகும். ஹீட் ஆன பிறகு நீ வாட்ஸ்அப் ஓபன் பண்ற தம்பி, சரியா? உடனே எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சிருமா? என்ன ஆகும்? லாகா இருக்கும். உன்னுடைய மூளையும் கேம் விளையாடினா உன்னுடைய மூளை அவ்வளவு வேலை செய்யலாம், அவ்வளவு அதிகமான வேலை செஞ்சு உன்னால மற்ற வேலைகள் பக்கம் கவனமே செலுத்த முடியாத அளவுக்கு சமீபத்துல கூட ஒரு வீடியோ வைரல் ஆனதை நம்ம பார்த்தோம். மூளையே செயலிழக்கக்கூடிய விஷயமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இந்த செல்போன் எல்லாம் மாற்றி அமைக்குது. அதனால பசங்களுக்கு லிமிட்டடா கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிய வச்சு ஒரு மனநல ஆலோசகர் பேசினார். அதையும் தாண்டி ஏகப்பட்ட வளர்ந்த நாடுகள் இப்பொழுது சமீபத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா 14 வயதுக்குள்ள 6 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைமே கூடாது, மொத்த மூல வளர்ச்சியும் பாதிக்குது என்ற அடிப்படையில நிறைய கருத்துக்களை விளைவிக்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா விஷயங்கள் எடுத்துட்டாலும் நல்லது கெட்டது இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தானே, ஒரு இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அது இளநீர் வெட்டி இல்ல பழங்களை வெட்டி அதை பயன்படுத்தி நம்ம வாழ்றதுக்கும் பயன்படுத்தலாம். அதே ஒரு பழகாரங்கிட்ட கிடைச்சா என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை வெட்டுறதுக்கு பயன்படுத்தும். அதே சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு காரோடைய உதாரணத்தை எடுத்துக்கலாம், காரை வச்சுக்கிட்டு கடத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், அதே நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா செல்போன் எங்க தனியா வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தா தீமை செய்யறதுக்கு அவ்வளவு இலவாக்கப்பட்டுருச்சு. ரொம்ப ஈஸி, எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. எந்த விதமான தேவையான விஷயங்களுக்காக ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லாம நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில தான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த செல்போனை பொறுத்த வரைக்கும் நன்மைக்காக கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உங்களை தீமை பக்கம் இழுக்கக்கூடிய சாதனங்கள் அது, தீமை பக்கம் இழுக்கக்கூடிய போதை பொருட்கள் அதுல டோபமைன் சொல்றான். டோபமைன் என்னன்னு சொல்லி கேட்டா எந்த விஷயத்துல ஊறி போயிடுமோ ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம்ல, வருது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸையே ஷார்ட்டா பாக்குற கூட்டமா தான் இருக்கும். கரெக்டா? யூடியூப் ஷார்ட்ஸே இருக்குது 60 செகண்ட் தான், அதே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். சேனல் ஓடுது, டிவி சேனல 2 செகண்ட் மேல பார்க்க பிடிக்கல அப்படின்றவங்க எத்தனை பேர் கைக்கும்? டிவி சேனல்ல 2 செகண்ட் மேல பார்க்க முடியல, அடுத்தடுத்து ரிமோட்ல மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலைப்பாடு இருக்கவங்க தானே எத்தனையோ பேர் இருக்கிறோம். நம்ம என்ன நினைப்போம், நம்மளெல்லாம் ஒரு நிமிஷம் உட்கார வைக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே இந்த அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், நம்மளால கவனம் செலுத்த முடியாம தான் இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையான இன்வென்ஷன்ஸே வரமாட்டேங்குது என்று உலக ஆராய்ச்சிகள் மையங்கள்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், குறைவான நன்மைகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அதிகப்படியான நன்மைகளும் இருக்கு. அதே போல அதிகப்படியான தீமைகள் இருக்கிற மாதிரி பிரதிபலிக்கப்படுது, அதுல அதிகமான தீமைகளும் இருக்கதான் செய்யுது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம இதை முறையா பயன்படுத்தணும். இந்த செல்போன் என்பது கண்டிப்பாக எப்படி ஒருத்தர் யூபிஎஸ்சியை கிளியர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாரோ, ஒரு ஆப் டெவலப் பண்ணி மில்லியனர் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணாங்களோ, ஒரு பிளட் பேங்க்லாம் நம்ம பாக்குறோம், ஒரு பிளட் கேம்புக்கு ஒண்ணு நடத்தி ரத்தம் தேவைன்றதுக்காக ஓடுறோம், ஜமாத் சார்பாக ஆப் ரெடி பண்ணி மக்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுல ரெஜிஸ்டர் பண்ணி அதனால மக்களுக்கு தேவை ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இது அனைத்தும் நல்லதை கொடுக்குது. ஆனால் அதுல இருந்து வெளிவந்து நான் கேம்ல செலவழிக்கிறேன், சோசியல் மீடியால செலவழிக்கிறேன், மற்ற விஷயங்களுக்காக செலவழிக்கிறேன் என்று போய் கேமிலேயே மூழ்கி படிப்பை மொத்தமாக தொலைத்த மக்கள் அதிகப்படியாக இருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், அனைத்திற்கும் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யுது. நாம் அதிகமாக நல்லதின் பக்கம் ஓடும், எது எனக்கு நன்மை கொடுக்கும் என்பதை நாடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நஃப்ஸோடு போராடுறதுதான் ஜிஹாது, கஷ்டம் தான், மாற்று கருத்து கிடையாது. சுத்தமா விட்டுட்டு வா, வர முடியுமா? வர முடியாது. சுத்தமா தேவை விட்டுட்டு வா, வெளியே வர முடியுமா? இன்னைக்கே வெளியே வர முடியுமா? வாய்ப்பு இல்லை, ரொம்ப சிரமம், மாற்று கருத்தே கிடையாது. எத்தனையோ நபர்கள் சொல்றாங்க, செல்போனு நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்சி சொல்றாங்க, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வேலைகள் வெறும் 10%,
அதுவே செல்போன் எடுத்துக்கிட்டு நீங்க கை கட்டின தூரத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வேலை 30%. அதுவே செல்போன் எடுத்து ஒரு பக்கத்து ரூம்லயோ வீட்டுல இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆக்கப்பூர்வமான வேலை 70% அப்படின்றது நமக்கு சொல்லப்படுது. எங்கே நமக்கு தேவைப்படுதோ அங்கே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம், நமக்காக பயன்படுத்துவோம், சமுதாயத்திற்காக. தேவைகள் அதிகமா இருக்கிறது. நீங்க ஆபீசரா வரணும், IAS ஆபீசர் ஆகணும், நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதிகப்படியாக சம்பாதிக்கணும், உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம நடத்துறோம். அதுக்கு நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் அது தீமையாக கொண்டு போகுது, உங்களை நீங்களே கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கிறீங்க என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அதுல இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து வெளியே வந்திருக்கு. ஒருபோதும் அது தீமைக்கு வழிவகை செய்யாது என்பதை நாம புரிந்து கொண்டு நாம செய்யாமல் அந்த விஷயத்துக்கு இருந்து கொண்டு நன்மை அதிகம் செய்து தீமையில் இருந்து தவிர்த்து வெளியே வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்துல வெளியே வர முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹ் இதிலிருந்து வெளியே கொண்டு வா, இதில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் பெற்றுத்தா என்ற அடிப்படையில் அதிகமாக துஆ செய்வோம். அதிகமான நன்மைகள் இதன் மூலமாக சம்பாதித்து உங்களுடைய மூளையை வேலை செய்ய முடியாமல் என்னென்னலாம் அல்காரிதம் பயன்படுத்தி என்ன பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கான ட்ராப் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை நல்ல வகையில மாட்ட வச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அது உள்ள போயிடக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள் பயன்படுதோ அதை அதிகமாக வைங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா தூரமா இருக்கணும்னு, அதுல பிரதானமான விஷயமா எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்றது இந்த இன்ஸ்டாகிராம், Facebook போன்ற ஆப்பை டெலிட்டே பண்ணிருங்க. அப்படியே பயன்படுத்தக்கூடிய தேவை வந்தா அந்த நேரத்துல இன்ஸ்டால் பண்ணி அந்த நேரத்துல உள்ள போ. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் ஆயிரும். அது செய்யறதே ஒரு கஷ்டமா இருக்கும். இன்ஸ்டால் பண்ணணும், டேட்டா போடணும், லாகின் பண்ணணும், உள்ள போகணும், எல்லா நோட்டிபிகேஷன் பார்க்கணும்னா கஷ்டமான வேலை. நாமெல்லாம் பேசிக்கலி சோம்பேறிங்க, அந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரமா செய்ய மாட்டோம். 10 தடவை இன்ஸ்டாகிராம் பார்க்கிற இடத்துல 2 தடவையா மாறும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அறிவு. தூரமா வச்சுட்டு வேற ரூம்ல வச்சுட்டு படிக்காதீங்க. அதையும் பிறகு இந்த இன்ஸ்டாகிராம், Facebook விஷயத்தை அன்இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு அவ்வளவு தேவையா இருக்குமா? கண்டிப்பா எனக்கு தெரியல. இந்த வயசுல கண்டிப்பாக தேவை கிடையாது. வாட்ஸ்அப்ல நோட்ஸ் வருது, அதை பார்த்துக்கோங்க, ஒன்னும் தவறு கிடையாது. அதை பார்த்துட்டு ஓரமா வச்சுட்டு வேரியன்ஸ் செய். இந்த இன்ஸ்டாகிராம் போல ஆப்ல, இந்த Facebook போல ஆப் எல்லாம், இந்த டிக்டாக் போல ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நாம வாழ்க்கையை சரிவர அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எந்த வழி நமக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்களோ அந்த வழியில் வாழ்வோம். நன்மையை அதிகம் இந்த செல்போன் மூலமாக பெற்றுக்கொள்வோம். தீமையிலிருந்து தவிர்ப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நடைமுறைப்படுத்துவோம். வல்ல இறைவன் அதனுடைய நற்கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறியவனாக இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yes. வெளியில